வாத்தியார் மேலே கை வைக்கிற என்ன தெரிய சுட்டுட்டா? நம்பியார சுட்டா சாமி, அவசகந்த பாக்கி சாமி. நெசமாடா சொல்ற? உண்மையிலே சுட்டாமா? ஒக்குடிச்சி வேலை விஷயமா ஆரைய பார்க்க போறேன்ட்டு படம் பார்க்க போயிருக்க? இல்லம்மா, வாத்தியார் படம்னு சொன்னாங்களா, நம்ம வேற வாத்தியார் வேலைக்கு தானே போறோம், பயன்பட்டாலும் பயன்படுமே அப்படின்னு பார்க்க போனேன். ஏங்க வேலை விஷயமா யாரையோ பார்க்க போனியலே, என்னாச்சு? நல்ல உத்தியோகம் கிடைச்சிருச்சு. கிராம சேவான்னு ஒரு தனியார் அமைப்பு தூரத்தில் குக்கிராமத்தில் வேலை போட்டு கொடுக்குதான். சின்ன குழந்தைகளுக்கெல்லாம் படிப்பு சொல்லி கொடுக்குற வாத்தியார் உத்தியோகம். ஒரு 6 மாதத்துக்கு அந்த உத்தியோகம் பார்த்தானே வச்சுக்கோ, ஓரளவுக்கு சம்பளமும் கொடுத்து கையில் ஒரு சர்டிஃபிகேட்டும் கொடுக்குறாங்களாம். அந்த சர்டிஃபிகேட் இருந்ததுன்னா நாளைக்கு சர்க்கார் உத்தியோகத்துக்கு இவனுக்கு ஒரு இன்டர்வியூ வந்ததுன்னு வெய்ய, அந்த சர்டிஃபிகேட்டை காமிச்சோம்னா அவங்களுக்கு தான் வேலையில் முதல் முன்னுரிமையா. ஏதோ கண்டெடுத்தவன் போண்ட சிச்சி கண்டெடுத்தான் காடு அப்படிங்கிறது ஊர் பேரான். இங்கே இவன் சும்மா சுற்றிட்டு இருக்கிறத விட அங்கே போய் இந்த உத்தியோகம் பார்த்தானா இவனுக்கும் கௌரவம், எனக்கும் கௌரவம். அதோட சம்பாத்தியத்துக்கு சம்பாத்தியம், சர்டிஃபிகேட்டும் ஆச்சு. இது நல்லா இல்லை? சுத்தமாக நல்லா இல்லை. பியூசி படிச்சுட்டு டீச்சர் ட்ரைனிங் முடிச்சுட்டு கிராம சேவை காந்தி கிராமம்லாம் நம்மளால போக முடியாது. போகாம 100 கிராம் தங்கத்தை சர்க்கார் கொட்டி தங்கப்பத்திரத்திடத்துல உனக்கு உத்தியோகம் வாங்கி கொடுக்குற அளவுக்கு உங்க அப்பா சம்பாரிச்சிக்கல சாமி. ஏங்க சொல்லுங்க. அவன் தான் சர்க்கார் உத்தியோகத்துக்கு படிச்சிருக்கான்ல, வேலை வரந்தானே காத்துட்டு இருக்கட்டும். அதுல இருக்கிற கௌரவம் இதுல வருமா? உன் பிள்ளைய சர்க்கார் உத்தியோகத்தில் உட்கார வச்சு அழகு பார்க்கறதுல உன்னை விட எனக்கு துடி பதிக்கிண்டு. ஏன்னு கேளு, உன் மாமங்காரன் அதுதான் இவளோட அண்ணங்காரன் எனக்கு முன்னால சர்க்கார் உத்தியோகம் பார்க்குற ஒரு மாப்பிள்ளையை பார்த்தான். ஐயோ அந்த ஆள் எனக்கு பிடிக்கலீங்க, உங்களை தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு ஆசையாக ஓடி வந்து என்னை கல்யாணம் பண்ணிட்டான். ஆனால் எண்ணி 3 மாதம் பூ போட்டில் ஒரு குறை வந்துட்டா கூட ஐயோ எங்கள் அண்ணன் எனக்கு எப்பேற்பட்ட சர்க்கார் உத்தியோகத்தில் வந்து எனக்கு மாப்பிள்ளையா பார்த்தா அந்த ஆள் விட்டு போட்டு இந்த ஆள் கழுத்துட்டு என் தலையெழுத்து இப்படி ஆகிப்போச்சேன்னு குய்யோ முறையோன்னு கூப்பாடு போட்டு ஊரையே கூட்டிடுவான். ஓங்கி ஒரு அப்பாப்பலான்னு தோணும். ஆனால் அந்த நேரம் பார்த்து உன் மாமங்காரன் சரியாக வந்து நிற்பான். இவங்க வீட்டு ஜாதி ஜனத்தில் சொந்த பந்தத்தில் என் ஒருத்தனை தவிர்த்து பாக்கி எல்லாருமே சர்க்கார் உத்தியோகம் பார்க்குறவங்கன்னு பெருமை பீத்திட்டு என்னை அப்படி ஒரு கேவலப்படுத்துவாண்டா. அன்னைக்கு வைராக்கியம் வச்சேன். என் மகனையும் சர்க்கார் உத்தியோகத்தில் உட்கார வைக்காம உன் வீட்டு வாசப்படியும் மிதிக்க மாட்டேன், ஒரு போட்டு தண்ணி கூட குடிக்க மாட்டேன்னு. அந்த ஒரே ஒரு வைராக்கியத்துக்காகத்தான் இன்னைக்கு வரைக்கும் இவங்க அண்ணனோட வீட்டு படியும் மிதிச்சதில்லை, தண்ணியும் குடிச்சதில்லை. ஆனால் அந்த ஆள் கிண்டல் அடிச்ச மாதிரியே பத்திரம் எழுதுற பரதேசியா தாண்டா இப்போ வரைக்கும் இருந்துட்டு இருக்கேன். இப்போ நீயும் இந்த உத்தியோகத்துக்கு போக மாட்டேன்னு சொன்னேன்னு வை, இந்த வீட்டில் இருக்கிற எல்லாருமே கடைசி வரைக்கும் தரித்திரத்தோட தான் கண்ணு மூடுவோம். அதுக்கப்புறம் இஷ்டம். அப்பா நீங்கள் சொன்ன ஊருக்கே நான் போகிறேன்ப்பா. குருவி சத்தம் கேக்குது. குருவி கடல்ல. வா வந்துட்டியா? உன்னைத்தான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். வா, அவன் வந்துட்டான்.
அவன் வந்துட்டான் அவன் வந்துட்டான். லூசா இருப்பானா? கண்டெடுத்தாங்கன்னு சொல்லிட்டு வேற எங்க இறக்கி விட்டு போட்டான் லாரிக்காரன். ஒருத்தரையும் காணா. அண்ணே 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 ஒரு நிமிஷம். யார் நீங்கள் என்ன வேணும்? இல்லைண்ணே, இது கண்டெடுத்தாங்காடு தானே? கண்டெடுத்தாங்காடு தான். இங்கே எதுக்கு வந்தீங்க? ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். முக்கியமான விஷயம் பேசணும்னா வைத்தியரை தான் பேசணும். நானும் வைத்தியரை தான் பார்க்க போகிறேன். வரையில கலவை கம்மி தான்டா. உங்களுக்கு போய் கலவை கூட போடுவேன் ஐயா. நெஞ்செலும்பு ரசம் கொண்டு வரணும், இன்னும் காணுமே. உட்காந்துருக்காரு, அவர் தான் வைத்தியர். கீரை ஒரு கொலா சொக்கா போட்டவனை கூப்பிட்டு வர்றேன். தெரியலையே. அவைக்கு ஆண்டைக்கு விருந்துதான். வைத்தியரை பட்டணத்துலேருந்து வந்திருக்காப்புல. ஏதோ முக்கியமான விஷயம் பேசணுமா, அதான் உங்கள்கிட்ட கூப்பிட்டு வந்தேன். தம்பி யாரு, என்ன சங்கதி? இல்லைங்கய்யா, இங்கே செங்கசூளையில் நிறைய பசங்க வேலை செய்கிறாங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் பாடம் சொல்லி கொடுக்கலான்னு வந்திருக்கேன். என்ன கிராம சேவாங்கிற ஒரு தனியார் அமைப்பு இங்கே அனுப்பிச்சி வச்சிருக்கு. என்ன தனியார் அமைப்போ சர்க்கார் அமைப்போ, அதான் ஆண்டைகிட்ட கண்ட மணி காசு வாங்கி வச்சிருக்கான். கண்ணாலம் பண்ண வாங்குற காசுக்கே காலமெல்லாம் கல் இருக்கணும். பிள்ளைகளை படிக்க அனுப்பிட்டு கல்லறுத்து யார் கணக்கு முடிக்கிறது? பாதி கல்ல இருக்கிறது சின்ன பிள்ளைங்க தானே. ஐயா, இந்த பிள்ளைங்களுக்கெல்லாம் ஏதாவது பாடம் சொல்லி கொடுத்தனா எனக்கு சம்பளமும் ஒரு சர்டிஃபிகேட்டும் கிடைக்கும். அதை வச்சு நான் சர்க்கார் வேலை வாங்கிடுவேன். நீங்கள் பெரிய மனசு வச்சு தங்கறதுக்கு இடம் கொடுத்தீங்கன்னா மற்றதெல்லாம் நான் பார்த்துப்பேன். நீங்கள் தான் ஏன் உதவி பண்ணணும்? பண்ணிட்டா போகுது. சரிதான். நீ காலவாசலுக்கு அங்கே வச்சோம், அதான் கிடா வெட்டி பஞ்சு நடக்குது. கொஞ்ச நேரம் எல்லாரும் சத்தம் போடாம இருந்துருவ. இவரு நம்ம ஊருக்கு வாத்தியாரா வந்திருக்காரு. வைத்தியர் இவர் ஆட்டு கொடையில தங்க சொல்லி இருக்கிறாரு. சீக்கிரம் உட்காந்து சாப்பிடுங்க. நான் உங்களை கொண்டு ஆட்டு கொடையில விட்டு போகணும். ஆமாம், நான் உங்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் பாடம் சொல்லி கொடுக்க வந்திருக்கேன். இதனால உங்கள் பிள்ளைகளோட வேலையெல்லாம் கெட்டு போயிடும்னு நினைக்காதீங்க. வேலையெல்லாம் முடிச்சோன்னே சாயங்காலம் 5 மணிக்கு மேலே 1 மணி நேரமோ இல்லை 2 மணி நேரமோ அனுப்பிச்சிங்கன்னா போதும். சரியா? டீ மணி வந்திருக்கிறது வாத்தியாராண்டா. வாத்தியான்னா அடிப்பாங்களாடா. அவன் என்னடா நம்மளை அடிக்கிறது? நான் அந்த ஆள் அடிப்பேன்டா. செங்கலால் அடிக்கிற அடியில் தெரிச்சு அரிச்சு வர்றானா இல்லையான்னு பாடுறா. வணக்கங்க. இதோட இடத்த பிடிச்சிட்டல, இதை வச்சே உன்னை எப்படி ஊரை விட்டு விரட்டுறேன்னு பாரு. ஊரே ஒரு மார்க்கமாக தான் இருக்காங்க. ஏன் நீங்க மட்டும் ஓடலையா? பொம்பளை இருக்கும்போது ஆம்பளை கூட்டுக்கூடாத்தாரு. நானே வந்து தினமும் கூட்டி பெருக்கிறேன். ஆனா என்னை மட்டும் படிக்க கூப்பிடாது வைத்தியாரே. கூட்டுறது பெருக்கிறது மட்டும்தான் அவன் வேலை. ஆனா 2 2 4ன்னு கூட்டணும், 3 3 9ன்னு பெருக்கணும். சாயங்காலம் 5 மணி ஆன உடனே நேரம் இங்கே வந்துடணும். சரியா? சமத்தா போயிட்டு வாங்க. போங்க போங்க.
சொன்ன மாதிரியே ஆட்டை வச்சு வம்பு வளர்ப்பானோ? ஐயோ, ஆடு வருது, என்ன யாராவது காப்பாத்துங்க. ஐயோ ஐயோ காப்பாத்துங்க. ஐயோ ஐயோ, யாராவது இருக்காங்களா? வாங்கப்பா, யாராவது காப்பாத்துங்க. வாங்க வாங்க. தண்ணி குழப்பி விட்டாரு, மீன் மாட்டாதா? பாத்தியாரே, தண்ணியை குழப்பாதீங்க, குளத்தா மீன் வெட்டுது. குழப்பாதீங்க பாத்தியாரே, குழப்பாதீங்கிறல. ஏய், தண்ணிக்குள்ள இருக்கிறது கொரத்தா மீன் உனக்கு எப்படி தெரியும்? கும்பல் வெட்டு வெட்டுனா குறத்தா பாத்தியாரே. பாக்குறீங்களா? பாத்தீங்களா குறத்தா மீன்? ஏய், இதான் கொரத்தா மீனாடா? ஏய், அந்த குச்சியை குறா, நானும் மீன் பிடிக்கிறேன். நீங்களா? ஆமா. தோண்டி பாத்தீங்களா? சரி போடுங்க. ஏண்டா, தண்ணிக்குள்ள இருக்க மீன் என்ன மீன் தக்கா அசைறத வச்சு கரையில இன்னும் சரியா சொல்லிருவீங்களா? சொல்லுவோம் வாத்தியாரே. நெட்டி மேல கந்து வெட்டினா கெண்டை, அரை நெட்ல இருந்து வெட்டினா உழுவா. இதெல்லாம் என்ன வாத்தியாரே, ஒரு மீன் மரமே வாத்தியாரே. ஏய், எனக்கு மீனை பத்தி எதுவும் தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா? மீன் மரம் இருங்குற நெசமா வாத்தியாரே, இந்த குளத்துக்குள்ள பண்ண மாதிரி நிக்குதா? நல்ல மழை பெய்யும் போது மரத்தோட தண்ணி வடியுமா, சன்ன மீன் மட்டும் தண்ணியை எதிர்த்து சர்ருன்னு மேலே ஏறும் வாத்தியாரே. இதெல்லாம் நான் நம்ப மாட்டேன்டா. நெசமா வாத்தியாரே, வாத்தியாரே நெட்டு விழுந்துருங்க. ஏய், இது என்னடா இது? டேய் பாம்புடா. ஏய் ஓடுங்கடா, வாங்கடா வாங்கடா. டேய் பாம்புடா. ஏய் வாடா வாடா. ஏய் ஓடுங்கடா. டேய் பாம்புடா. வாத்தியாரே, பாம்பு இல்ல, விலாங்கு மீன் வாத்தியாரே. மீன் வர ஏறுங்கறத கூட ஒத்துக்கமாட்டா. ஆனா பாம்பா மீன் ஒத்துக்க மாட்டேன். வந்திருக்க வாத்தியார் தானே நீங்க? ஆமா, ஒரு டீ போடுங்க. உட்காருங்க. 2 காசு டீ போடுவா 3 காசு டீ போடுவா? அது என்னங்க 2 காசு டீ 3 காசு டீ? 3 காசு டீ குடிச்சா ருசி நாக்குலயே நிக்கும் வாத்தியாரே. ஓஹோ, சரி சரி, 2 காசு டீயே போடுங்க. கொஞ்சம் பிஸ்னாரு. ஒரு காசுக்கே யோசிக்கிறீங்க? என்கிட்ட காசை பாத கறக்கிற மாதிரி கறக்கிறேன் பாரு. ஏன் வாத்தியாரே, டீ குடிச்சிட்டே காலத்தை ஓட்டிடலான்னு முடிவு பண்ணிட்டீங்களா? இல்லைங்க, இனிமேல் தான் ஜாமான் செட்டெலாம் வாங்கி சமைக்க ஆரம்பிக்கணும். என்னது, நீங்களே ஆக்கி சாப்பிட போறீங்களா? ஆமா. ஏன் வாத்தியாரே இந்த வேண்டாத வேலையெல்லாம்? பேசாம ஒன்று பண்ணுங்க, வீட்டு காக்கிறதோட சேர்த்து உங்களுக்கும் ஆக்கி தந்துடுறேன். ரொம்பலாம் வேணாம். காத்தால பசியார 5 காசு, உருமத்துக்கு 4 ரூபா, சாமத்துக்கு பசியார 5 காசு கொடுத்துருங்க. நானே நாக்கு ருசியா ஆக்கி தரேன். நல்லா இருக்க. ஒரு நாள் சாப்பாட்டுக்கு 55 காசா? யா வாத்தியார, அரசம்மா விற்கிற காசுக்கும் பாத்திர பண்ண விற்கிற காசுக்கும் நீங்களே வாங்கி அந்த ஆக்குனா ஏன் புட்டு ஆகும். இதோட கம்மியாக தான் ஆகும். ஏன் வாத்தியார விட்டு அடிக்கிறீங்க? சரி சரி, ஒரு மாசத்துக்கு எம்புட்டு ஆகுதுன்னு சொல்லுங்க. ஒரு மாசத்துக்கா? அரசாமான்லாம் வாங்கி போடணும்ல. கடை வச்சிருக்கீங்க, கணக்கு தெரியாதா? யாரங்க கணக்கை பற்றி பேசுறது? ஓ, புதுசாக பாடம் நடத்த வந்தவங்களா? 2 நாள் 8 பொண்ணுக்கிட்டே கணக்கா? 2 நாள் 8 இரு, நாங்கள் 8 பேருக்குள்ளேயே கணக்கை வச்சு வாழ்ந்துட்டு இருக்கிறவன். ஆமாம், நான் ஒரு கணக்கு போகிறேன், அதுக்குரியல இந்த வாரேன் சார். என்ன சார்னு கூப்பிட்றேன்னு பார்க்குறீங்களா? என்ன இந்த ஊருக்கார பசங்களோட ஒன்றா சேர்த்து இட போட்டுறாதீங்க. எனக்கு இங்கிலீஷும் தெரியும், மேத்ஸும் தெரியும். மேத்ஸ் போட்டுமா? 6 8 கட்டி, அங்கிட்ட 6 பார்க்குறீங்க, 6 8 கட்டி அரைக்கால் கால் அரை முக்காலா மாற்றி செட்டியோர் செத்த பின்னே சிறுபிள்ளை 3 பேருக்கும் பாகமும் குறையாம கட்டியும் உடையாம எப்படி பிரிச்சு கொடுப்பிய?
வாத்தியாருக்கே கணக்கு தெரியல, நீங்களாம் சொல்லி கொடுத்து பிள்ளைய படிக்க. பியூசியில் நான் கணக்கில் ஃபஸ்ட்டு தெரியுங்களா? இவர் என்னங்க செட்டியார் செத்து போயிட்டாரு, முதலியார் வாழ்ந்துகிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிவிட்டு அதுதான் கணக்குன்னு வேற சொல்றாரு. இதுவும் கணக்கு தான். முடியலையில் ஒரு கிழமை எடுத்துக்கோங்க, முடியலையா ஒரு மாதம் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் பூவா கொஞ்சம் ஜிவ்வா, இதுதானே வாழ்க்கை. புரியுதா? சும்மா இருப்பா, வியாபாரம் பார்க்க விடாம காசு. வாத்தியாருக்கு கணக்கு எல்லாம் தெரியாம இருக்குமா? வாத்தியாரே, ஒரு மாசத்துக்கு காக்கி தரேன்னு சொன்னேன்ல, அது எப்படி வருதுன்னு சொல்லுங்க. அது 16 ரூபா 50 காசு. பாத்தியாலாப்பா வாத்தியார் கணக்கு எப்படி போடுறாருன்னு? நீங்க காசுடுங்க. ஆயா சின்ன வயசுல மனப்பாடம் பண்ண வாய்ப்பாட படக்குன்னு ஒப்பிச்சு விட்டாரு. அவர் சொன்ன படத்தை சரியா எனக்கு கொடுக்க சொல்லி நான் ஒத்துக்கிறேன். ரூபா 50 காசு. வேலை வேலைக்கு சாப்பாடு வந்து சேரணும். எப்படியோ நாடகத்தை போட்டு அப்பனும் மகளும் காசை பிடிங்கிட்டியா? இவன்ட்ட காசை பிடிங்க, நான் என்ன மச்சி விட கட்ட போறேன். ஆமா பாத்தி போறானே, நான் போட்ட கணக்கு அவுத்துருவானையா? 2 4 8 கணக்கு இந்த ஊருக்குள்ள எவன் ஒத்துருக்கான்? வாத்தி போற போக்க பார்த்தா இன்னைக்கு ராத்திரியோட ராத்திரியா புடிங்கிட்டு போயிடுவான் போல இருக்கியா? ஐயா நாரப்பா, ஐயாவோட கரும்பால தழைக்கணும். எல்லாம் நல்லபடியா வருங்க ஐயா. 1000 நட கல்லையும் நீங்களே கொடுங்க. இது சர்க்கார் வேலை இல்லை, கல்லும் தரமா இருக்கணும், சொன்ன தேதிக்கு வந்து சேரணும். என்னை பத்தி தெரியாதா உங்களுக்கு? டேய் அந்த கல்லர் கண்டெடுத்தாங்காட்டு கல்லு. இந்த மாகாணத்தில் இந்த மாதிரி கல்லு இவனால மட்டும் இல்ல, எவனாலையும் கொடுக்க முடியாது. பாலம் கட்ட கல்லு கொடுத்தாரு. பாலம் என்னாச்சு? அவன் பழைய பகைய மனசுல வச்சுட்டு குழப்பி விடுறாங்க. இலங்கை வானொலி செய்திகள் வாசிப்பவர் என்.எஸ். சிவராஜா. பிரதம மந்திரி லால் பகதூர் சாஸ்திரி ராஜ்கண்டில் காலமானதை அடுத்த பிரதம மந்திரியை தேர்ந்தெடுக்கும் பொறுப்பு பெரும் தலைவர் காமராஜரிடம் சேர்ந்துள்ளது. மொராஜி தேசாய் போன்ற நான் கூட என்னமோ எதை நினைச்சேன், வயலுக்கு இவ்வளவு ஆர்வமா இருக்காங்க. உடனே பாடத்த ஆரம்பிச்சிட வேண்டியதான். மாணவ செல்வங்கள்லாம் சரியான நேரத்துக்கு வந்துட்டீங்களா? ஆனா இந்த பக்கம் உட்கார கூடாதுப்பா, அங்க உட்காரணும். எந்திரிங்க எந்திரிங்க. கேப்பீங்க எனக்கு வந்து என்ன வச்சாரு இறந்துகிட்ட இல்லைன்னு சொல்லுங்க. வாத்தியார் கொஞ்சம் கேப்புக்குறா. வாத்தியார் சீக்கிரம் கேப்ப வாங்கிட்டு போய் வாசல் நின்னுங்க, யார் வந்தாலும் இல்லைன்னு சொல்லிடுங்க. என்னது கேப்பைய வாங்கிட்டு போய் வாசல்ல நிக்கிறதா? ஏய் எந்திரிங்கடா, எந்திரிச்சு போய் எல்லாம் பழைக்கு முன்னாடி உட்காருங்க. எந்திரிங்க எந்திரி உட்காரு. இப்பவே பாடத்த ஆரம்பிச்சிடுறேன். ஏய் ஏய் நின்னுங்கடா. ஏய் அம்மா அம்மா வாத்தியார் வருங்க. அந்தாலும் வந்து அண்ணாடி, நீ வேற வேலையை பாரு. ஏங்க 5 மணி ஆகி எவ்வளவு நேரம் ஆகுது? பிள்ளைகளை படிக்க அனுப்பாம நீங்க வாட்டில் செங்கல் எடுத்து அடுக்க சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. ஏன் வாத்தியாரே, உங்களுக்கு தான் 2 4 8 போட்ட கணக்கே முடிச்சு அவுக்க முடியாமல, இந்த லட்சணத்துல எப்படி இந்த பிள்ளைகளுக்கு பாடம் சொல்லிட்டு இருக்கீங்க? நீயே சொல்லுண்ணே, இதெல்லாம் லாரியானே? இது ஒரு ஓட்ட லாரியா? இந்த ராலியில நாய் கூட முத்திரம் பேரு, நான் வாங்குறேன் பாருண்ணே ராலி.
இந்த லாரியை போட்டு கேப்பதானே வாங்க முடியும். ஏய் என்ன பத்தி எது வேணாலும் பேசுங்க, என் லாரி பத்தி பேசுனீங்கன்னா அவ்வளவுதான். டேய் அண்ணன் சொல்றது சரிதான்டா, லாரியை பத்தி பேசாதீங்களா, அண்ணனை பத்தியே பேசிடுவோம்டா. சரி அண்ணனை பத்தியே பேசிடுவோம். இந்த ஆள் காலை வச்சாலே விளங்காது, இதுல லாரி வேற. ஒரு கிலோ போனோம்டா, ஒரு வீணா போனோம்டா. குஞ்சா பாரு ஜெங்கமாரி. ஏய் வாத்தியார் வந்தாரா, ஓடுடா. ஏன்னா நீங்க ஓடலையா? வாத்தியாரு எங்களுக்கு தெரிஞ்சவர் தான். என்ன வாத்தியாரே புள்ள பிடிக்க வந்தீங்களா? உங்களை பார்த்த உடனே எல்லாம் ஓடுறாங்க. ஏப்பா நீ வேற. ஏய் நீங்க என்னது வாங்கடா படிக்க? சார் எங்களை தப்பா நினைச்சுக்கிறாதீங்க சார், எங்களுக்கும் படிப்புக்கும் ஒத்து வராது சார். இப்போ உங்களுக்கு ஆள் தானே வேணும், நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, நாங்க பிடிச்சி தரோம். என்னடா? ஆமாம் சார், நாங்கள் ஆள் பிடிச்சி தரோம் சார். ஏய் வாழ்ந்தா கெத்தப்பா வாழணும், இல்லைன்னா செத்து போகணும்னு சொல்லி வாழ்றவன். முந்திரி பழம் மாதிரி ஒரு பொண்ணு, நாவல் பழம் மாதிரி ஒரு பையன், 2 ஜிங்கங்களை பெத்தவன். நீ யார் மேல கை வச்சிருக்க தெரியுமா? சர்க்காரோட நேரடி தொடர்பில் இருக்கிறவன் பையன் மேல கை வச்சிருக்க. நீ சாரா இருந்துட்டு போ, அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. உன்னை இப்ப மரத்துல கட்டி வச்சிருவேன். ஏங்க உங்க பையன் என்ன வார்த்தை சொன்னான்னு தெரியுமா உங்களுக்கு? சொல்றாங்க என் பையன் சொல்லி இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இல்லப்பா நான் தேடி ஆப்பிள்ல தான்ப்பா சொன்னேன். என் பையன் சத்த நேரத்துக்குள்ள எப்படி மாத்திர பாத்தீங்களா? சொர விதை போட்டு அவரையா முளைக்கும். கணக்கே அடக்க முடியலையா? சார் சார் அவங்க தேடி ஆப்பிள் சார். சார் அவங்க தேடி ஆப்பிள் சார். பாத்தீங்களா சார், இவனும் தேடி ஆப்பிள்னு சொல்றான். ஏன் நொண்டி மணி, நீ அன்னைக்கு இந்த ஆளை அடிக்கிறேன்னு சொன்னீங்கடா, நீ என்ன அந்த ஆளை அடிக்கிறதே? நான் அந்த ஆளை அடிக்கிறேன்டா. கூட சொன்னேன் அன்னைக்கு முதல் நாள் பந்திலேயே நீ சொன்னீங்கடா. கூட சொன்னேன். ஏய் அடிச்சுக்காதீங்கடா, ஏய் ஏய் அடிச்சுக்காதீங்கடா, ஏய் விடுடா, ஏய் அடிச்சுக்காதீங்கடா. இங்க பாருடா, நீங்க யாரும் படிக்க வரானாம்டா, நானும் யாருக்கும் சொல்லி கொடுக்கல. ஆனா என்ன கல்லெல்லாம் அடிச்சிங்கன்னா நல்லா இருக்க மாட்டீங்கடா. வாங்க சார், எப்படி நம்ம கை பக்குவோம்? டீ மாதிரியே அப்படியே ருசி நாக்கிலே நிக்குது. முதல்ல காசு எடு. காசா? எந்த காசு சார்? எனக்கு வாய்க்கு ருசியா சமைச்சு போறேன்னு காசை புடுங்கிட்டு நீ வாய்க்கு ருசியா சமைச்சு சாப்பிட்டுட்டு இருக்கியே அந்த காசு. சாப்பாடுனா முன்ன பின்ன தான் இருக்கும். முன்ன பின்னையா? அடுத்த வேலைக்கு பாருங்க, அசத்திடுறேன். என்ன மிளகாய்க்கு பதில் வெங்காயத்தை வச்சு அனுப்புவியா? முதல்ல காசை கொடுமா. இது ஸ்லாய்க்கப்பட்டு வராது சார். கொடுத்த காசுலாம் திருப்பி தர முடியாது, விருப்பப்பட்டா சாப்பிடுங்க, இல்லைன்னா நீங்களே ஆக்கி சாப்பிட்டுக்கிறீங்க. என்னது நானே சமைச்சு சாப்பிட்றதா? நீ சமைச்சு போடுறதெல்லாம் சாப்பிட்றதுக்கு நான் என்ன பண்ணா? இங்க பாரு தோறு ஊரே ஒண்ணு கூடி உட்காந்துருக்காங்க. இப்பவே போய் அவங்கள்ட்ட சொல்லி உன்னை என்ன பண்றேன்னு பாரு. வாத்தியாரா இருக்க என்னையே இந்த பாடுபடுத்துறேன்னா இந்த பட்டி காட்டு ஜனங்களை என்ன பாடுபடுத்துவேன்? இதான் இருவன் வச்சுக்க. இந்த சீலை ஒன்ட்ட வாங்கினதுதான், வாங்கி 2.5 வருஷம் தான் ஆகுது. எப்படி கிழிஞ்சு போச்சு பாரு. ஒண்ணு சீலைக்கான காசை கொடு, இல்லன்னா புது சீலை கொடு. ஏமா 2 வருஷத்துல சீலை கழியாம என்னமா பண்ணோம்? நீ எல்லாம் சம்காலம் தான் கொடுத்தணும். ஏங்க எல்லாரும் நான் சொல்றதை கொஞ்சம் கேக்குறீங்களா? எட்டும் அவ முழிச்சுக்கிட்டு இருக்கும் போதே முள்ளிய தோண்டி போடுவா. வாத்தியார் ஒரு விவரம் கட்டாலும் விடுவாங்க. நீங்க போங்க வாத்தியாரே, பேசி பரிசல் பண்ணி போடுவோம். போங்க. அவ இஞ்சில அவத்த மஞ்சள்ல வச்சு விக்கிறவ சும்மா விடுவாளா? நீங்களே பாருங்க.
பாருங்க இந்த அநியாயத்தை. எப்படி? ஏன் வாத்தியாரே, இதுக்கு மேல என்ன சாப்பாடு வேணும்? இல்லைங்க, நான் பார்க்கும்போது மிளகாக்கா தான் இருந்துச்சு. இப்போ எப்படி மீனா மாறிச்சுனே தெரியல. மதி நம்மள்கிட்ட கூட ஏதாவது ஏட்டி குட்டி பண்ணுவா, வெளியாளுகள்கிட்ட அப்படிலாம் பண்ண மாட்டா. ஏடி வாங்கடி போலாம். வாத்தியார் பட்டன் சாப்பாடு சாப்பிட்டாருல, அதே பிடிக்கல போல இருக்கு. ஏன் ஏட்டி ஏட்டி இந்த வாரம் கோழி கவுக்கிற கூட காணாம இருந்தேல்ல, இந்த வாரம் இங்கே கிடக்கு. ஏன் வாத்தியாரே எதை கவுக்க இதை எடுத்துட்டு வந்தீங்க? நல்ல வாத்தியார் தான் போங்க. வாத்தியார் அரிசி சோறுல கேப்பார் போல இருக்கு. இவருக்கு என்ன, களி கிடைக்கிறதே பெரும்பாலும். ஏய், மிளகா எப்படி மீனா மாறிச்சு? ஆட, ஓ ஓ வேலை தானே அது. இந்த இரு எல்லாத்தையும் கூட்டு வந்து உன் கலவானுக்கு தந்துடுறேன். ரொம்ப நாள் கழிச்சு மீன் குழம்பு வச்சேனா, அதுக்கு மனசார சாப்பிடலன்னா தூக்கம் வராது சார். ஓ, இம்புட்டு நேரம் இந்த குழிக்குள்ளேயே உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன். பாம்பு கடிச்ச கூட கேள்வியே இல்லை. என் நிலைமைய பாத்தீங்களா? நானே பசியில காதடிச்சு போய் கிடக்குறேன், உனக்கு பாம்பு கடிக்குதா? பாம்பு இவரு எனக்கு களியெல்லாம் பிடிக்காது. ஏய் பசிக்குது. ஏய் இந்த பாரு சார், போய் சொல்லுடா சார், நான் உங்களை அடிக்கிறேன் சொல்லல சார். ஏய் உங்க கும்பலை பத்தி எனக்கு நல்லா தெரியும்டா, நீ சொல்லிருப்படா. ஐயோ ஆடு தொக்குது. டேய் டேய் காப்பாத்துடா. ஆடு தொக்குதா, காப்பாத்துடா. ஐயோ நீ என்ன புலியா? ஏ மணி, என்னடா மணி ஆட்டுக்கிட்ட தான் பேசுற? உன்னை பார்த்தோன்னா ஆடு திரும்பி போகுது. சார், ஆடு நம்மள முட்டை விரட்டும் போது அப்படியே திரும்பி நின்று ஆடு தலையாட்டும் போது நம்மளும் தலையாட்டணும். நேருக்கு நேரா பார்த்து நீங்க என்ன புலியா அப்படின்னு கேட்டா ஆடு திரும்பி போயிரும் சார். இந்த பவுசு தெரியாம தானே இத்தனை நாளா ஓடிக்கிட்டு கிடந்தோம். இனிமே வரட்டும். தஞ்சாவூர் மாடத்தி, பம்பர கொண்ட மாடத்தி, வெங்கல தொண்ட மாடத்தி, அவ மாடத்தி, கள்ளிக்காட்டு ஓட மேல மாடு மேச்சா மாடத்தி, காட்டுக்குள்ள கண்டெடுத்த காட முட்டை மாடத்தி, சாயங்காலம் வீடு வந்து வேக வச்ச மாடத்தி, குஞ்ச போன மாமங்காரன் திங்க வந்த மாடத்தி, குஞ்ச போன மாமங்காரன் திங்க வந்த மாடத்தி, இங்க வந்த மாமங்காரன் ஓடி போன மாடத்தி, ஆமம்பானையில் நின்று நதி பாம்பு குஞ்சி மாடத்தி, காட்டில் அவை எடுத்தது பாம்பு முட்டை மாடத்தி, தஞ்சாவூர் மாடத்தி, பம்பர கொண்ட மாடத்தி, வெங்கல தொண்ட மாடத்தி, அவ மாடத்தி. எப்படியாவது இன்னைக்கு 2 பிள்ளைகளை குடிச்சு பார்க்க ஆரம்பிச்சோம். டேய், சாராயம் குடிச்சா ராத்திரி எல்லாம் உடம்பு வலிக்க மாட்டேங்குதுடா. டேய், எங்க அப்பா மட்டும் தான்டா குடிப்பாரு, எனக்கு தர மாட்டாருடா. ஏய், என்னடா கல் எடுத்து இருக்க? அரவை கடை இருக்கு. எங்கடா எடுத்து மாதிரி கல் தானே ருசியா இருக்கும். ஏய் என்னடா செங்கமண்ணு நின்னுட்டு இருக்கீங்க? ரத்த சோகை பிடிச்சிக்கும்டா. ஏ வாத்து, எனக்கு என்ன பிடிச்சா உனக்கு என்ன? முளைச்சு 3 இலை உடைய பேச்சு பாரு. ஏய், யார் புள்ள மேல கை வைக்கிற? என்ன போற வாரம் கை நீட்டு இருக்க? நான் புள்ள பத்து வச்சிருக்கேன். ஏங்க செங்கமண்ணு தின்னுட்டு இருந்தாங்க, இங்க வரேன்னு சொன்னதுக்கு திட்டா மரியாதை எல்லாம் பேசுறான். இல்லப்பா, நான் வெளிய இருந்துட்டு கல்ல இருக்க வந்தேன்ப்பா. அப்பா அவரு வீட்டை கூட்டு இருந்துனாருப்பா, நான் முடியாதுப்பா. அதுக்கு இவர் போட்டு என்னை அடிச்சிட்டாருப்பா. இவனு கூட கேடுப்பாருப்பா. ஆமா ஆமா, என்ன கூட தண்ணி தீட்டு வர சொன்னாரு. இனிமே பிள்ளைகளை ஊட்ட கூட்டு தண்ணி எடுத்துவேன்னு சொன்ன கொட்டாயில வச்சு கொளுத்திப்படி. ஆமா
ஆமா ஆமா கொட்டாயிலே வச்சு கொளுத்தி விட்டுருவாரு. உங்களுக்கெல்லாம் பாடம் சொல்லி கொடுக்கணும்னு எனக்கு என்ன தலை எழுத்தாடா? கெட்டு குட்டிச்சவரா போங்க. ஐயோ வாத்தியாரே. ஏய், என்னடா சட்டையை தலையில மாட்டிட்டு போற? ஏய் ஏய் நில்றா, ஏன்டா ஓடுற? டேய் டேய் கேனிடா, டேய் 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 கேளடா டேய். ஐயோ உள்ள விழுந்தடா. ஐயோ யாராவது வாங்க, கேனிக்குள்ள விழுந்துட்டா பையன். ஐயோ யாராவது வாங்க, சீக்கிரம் வாங்க, சீக்கிரம் வாங்க. ஏய் என்ன பிடிச்சடா, ஏய் என்ன பிடிச்சடா, சீக்கிரம் வாங்க, டேய் சீக்கிரம் வாங்க. ஐயோ உள்ள விழுந்துடா. இங்க பாரு. உடியா 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 எல்லாம் உடியா. வாங்க வாங்க எல்லாரும் வாங்க. புடி கைத புடி கைத புடி. புடி வேமா. புடி இறங்கு இறங்கு இறங்கு. இறங்குடா வேமா இறங்கு. வேமா இறங்கு. வேமா இறங்கு. இறங்கு வேமா. இறங்கு வேமா வேமா இறங்கு. புடிச்சு. ஐயோ அம்மா. ஐயோ அப்படிப்பா. ஏய் வேமா இல்ல வேலை இல்ல. வேமா இல்ல. ஏய் கவல பகையில கவல பகையில. கவல பகையில. புடி புடி. ஏய் வாங்க வாங்க வாங்க. வாங்க. புடி தூக்கு தூக்கு. தூக்குடா. தூக்கு. தூக்கு. ஐயோ இப்படி பாத்துட்டு இருந்தியா? கேள்வி வச்சு தூக்க மாட்டேன். எனக்கு நீச்சல் தெரியாதுங்க. கண்ணு அறுத்து கிடக்கும் கஞ்சி குடிக்கணும் போனே அம்மா. அதெல்லாம் ஒண்ணு இல்ல உள்ள நல்லா இருக்கா? ஹலோ ஹலோ ஏய் காதவர காதவர. தள்ளில தள்ளில காதவர. ஏய் அவரே அவரே ஒண்ணு இல்ல புள்ள நல்லா இருக்கா? அவரே. அத்தை அத்தை நான் பார்த்துக்கிட்டே இருந்தேனா வாஜார் துரத்துட்டே வந்தாரா முருங்கையில கேணி இருக்கிறது தெரியுமா ஓடி போய் விழுந்துட்டான். என் பிள்ளைய கொல்றதுக்கு வந்தியா? ஏகாயி அதான் புள்ள நல்லா இருக்கானா? வேண்டான்ற பிள்ளைய விரட்டி அப்படி போவ. நீ நல்லா இருப்பியா? நாசமா போயிருவா. பிள்ளை வளர்ந்துருச்சு செத்துருந்தா நீயா குடுப்ப? நீங்களும் அம்மாவும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். உண்மையை சொல்லணும்னா நான் இங்கே நல்லா இல்லை. அரை மனசோடு இந்த ஊருக்கு வந்தாலும் இங்கே வந்து பார்த்துட்டு இந்த பிள்ளைகளுக்கெல்லாம் ஏதாவது சொல்லி கொடுத்துடலான்னு தான் ஆசைப்பட்டேன். எனக்கு பாடம் நடத்துகிற ஆசையே போச்சு. ஒருத்தன் காதில் குருவி சத்தம் கேட்குது குருவி சத்தம் கேட்குதுன்னு குறுக்கும் நெடுக்குமாக ஓடுறான். மீனும் மரம் ஏறுங்கிறாங்க, பாம்பை மீனுங்கிறாங்க. ஒருத்தன் ஆட்டை வச்சுக்கிட்டு என்னை அலக்கழிக்கிறான். ஒருத்தி 1 மாதத்துக்கு சாப்பாடு போடுறேன்னு காசை வாங்கிட்டு என்னை பட்னி போட்டு கொல்றா. ஒரு பையன் அவனா போய் கிணத்துல விழுந்ததுக்கு ஊரே சேர்ந்து என்னைய திட்டுறாங்க. செங்காமண்ணு திங்காரான்னு சொன்னதுக்கு கொட்டாயில வச்சு கொளுத்தி விட்டுருவேங்கிறாங்க. ஒருத்தன் வேற கணக்கு போடுறேன்னு என் கழுத்தை அறுக்கிறான். சரி ஊரை விட்டு கிளம்பிடலான்னு பார்த்தா வாத்தியார் கணக்கு தெரியாமல் ஊரை விட்டு ஓடிட்டான்னு சொல்லுவாங்க. அந்த கணக்கை எழுதுறேன், விட எழுதி அனுப்புங்க. 1 மாதம் சம்பளத்தை வாங்கிட்டு ஊருக்கே வந்துடுறேன். சார் சாப்பாடு தயார். ரொம்ப பசிக்குதா? ஓ கை கழுவ போறீங்களா? முன்னாடியே தண்ணி குடிக்காதீங்க, சாப்பிட முடியாது. நீயும் சாப்பிடும். சார் சாப்பிடாம எங்க கிளம்புறீங்க? இப்போ சாப்பிட தான் கிளம்பிக்கிட்டு இருக்கேன். கூடிய சீக்கிரம் அந்த ஊரை விட்டே கிளம்பிடுறேன். கூடிய சீக்கிரம் அந்த ஊரை விட்டே கிளம்பிடுறேன். சார் நீங்க உண்மையிலேயே ஊரை விட்டு போறீங்களா? ஆமாம், போகத்தான் போகிறேன்.
ஆனால் இங்கே இருக்க நீ உன் கையால் சாப்பிட மாட்டேன். பார்த்தல சமைக்கிறதுக்கு என்கிட்ட ஏமாற்றி போடுங்கனல்ல 16 ரூபா 50 காசு, அதை கோயில் உண்டியலில் போட்டதான் நினச்சிக்கிறேன். எங்களுக்கும் சமைக்க தெரியும். ஏய், உள்ள எதுக்கு வர நீ? நான் தான் சாப்பாடு வேணான்ட்டல. ஏய், ஏன் பானை உடைச்ச? ஏய், ஏன் அரிசி எடுக்கிற? அரிசியோட போட்டு போய் பார்த்தா முட்டையும் எடுக்கிறாள். இங்கே வேறு எல்லாத்தையும் மரியாதை வச்சுட்டு போயிரு. ஏய், சொல்லிக்கிட்டே இருக்கேன். இது மரியாதை. இப்போ ஏதாவது தப்பிச்சு. ஏய், மொத்தமா சுருட்டிக்கிட்டு போறியா? ஏய், இங்கே வேற 10 நாளா பட்டினியா கிடந்த எனக்கு கலப்பை ஒழிச்சு ஓன் சாப்பாட்டில் வைக்க மாட்டேன். இந்தா இதை எடுத்துட்டு போயிரு. ஏய், இந்தம்மா நல்லா இருக்கா சார்? இதே மாதிரி நாக்கு ருசியா ஆக்கி போடுறேன். நீங்க ஊரை விட்டு போகாம இருக்கீங்களா? இருக்கும் தண்ணியாவது நல்லா சாப்பாடு சாப்பிடுவோம். நீங்க தான் வேலு தம்பியா? ஆமா, நீங்க யாரு? நான் போஸ்ட் உமன். போஸ்ட் மேனா? ஏன் சிரிக்கிறீங்க? இல்லங்க, பொம்பளை போஸ்ட் மேனே பார்த்ததில்ல. பொம்பளை எப்படி போஸ்ட்மேன் கூப்பிடுவாங்க? போஸ்ட் உமன். உங்க ஒரு ஆளுக்கெல்லாம் இவ்வளவு தூரம் வர முடியாது. இனிமேல் லெட்டர் வந்தா நீங்க தான் வலங்கை மாலை வந்து வாங்கிக்கணும். என்னங்க? ஏங்க ஏங்க, எனக்கு ஒரு சம்பள மணி ஆர்டர் வரும், அதை மட்டும் கொண்டு வந்து கொடுத்துருங்க. மணி ஆர்டர் வந்தோடனே நான் இந்த ஊரை விட்டே போயிடுவேன். நீங்களும் அலைய வேண்டியிருக்காது. நான் வாங்குற சம்பளம் எல்லாம் பஞ்சர் ஒட்டுறதுக்கே பார்த்தது போல இருக்கு. பாப்போம். சம்பளம் வாங்கிட்டு வர்றதுக்கு வலிக்குதா? கணக்குக்கு விட வந்துருச்சு. 248 எங்க இருக்க? ஒரு குளத்தில் தாமரை பூக்கள் பூத்து குலுங்குகின்றன. அங்கே குருவிகள் படையெடுத்து பறந்து வருகின்றன. பறந்து வந்த குருவிகள் பூக்களின் மீது 2 அமர்கிற போது ஒரு பூ மிஞ்சுகிறது. ஒரு குருவியாக அமர்ந்தால் ஒரு குருவி மிஞ்சுகிறது. ஆக தாமரை குளத்தில் பூத்த பூக்கள் எத்தனை, பறந்து வந்த குருவிகள் எத்தனை? இந்த கணக்கெல்லாம் எங்கதாயா பிடிக்கிற? யோ டூனாலட்டு, அங்க பாரு வாத்தி வர்றான். இந்த கணக்கு அவன்கிட்ட போட்டு விடு, என்ன பண்றான்னு பாப்போம். யோ, வாத்தி தான் என்னை பார்த்தாலே பஞ்சா பறந்து போறானே. வேணா பாரு, என்னை பார்க்குற மாதிரி பார்த்துட்டு பார்க்காத மாதிரி ஓரமாக ஒதுங்கி போவான். ஒதுக்குறானா?
ஆமா ஐயா. நான் சொன்னேன்ல. இனியா மூஞ்சி மாத்திர. யோ அவன் நேரம் இங்க வர்றான் ஐயா. ஏய் வரமாட்டாயா? யோ வர்றான் ஐயா. வரமாட்டாயா? வர்றாங்கறல்ல. வரமாட்டாயா? இவன் எந்த தைரியத்துல என் முன்னால வந்து நிக்கிறான்? நீங்க போட்ட செட்டியார் கணக்கு அவுக்கவ 6 8 கட்டி செட்டியார் செத்த பின்ன சிறுபிள்ளை 3க்கும் கட்டியும் உடையாமி பாகமும் குறையாமி பிரிச்சு கொடுக்கணும். இதானே கணக்கு? 6 8 கட்டி இது மட்டும்தான் கணக்கு. மற்றதெல்லாம் எனக்கு குழப்பி விட்டது. 6 8 48. செட்டியாருக்கு 3 பிள்ளை, 3 பிள்ளைக்கு ஆளுக்கு 16 16 16. கணக்கு சரிதானே? சரி நான் ஒரு கணக்கு போடவா? எங்க 2 நாள் எட்டுக்கே கணக்கா? போடு போடு போட்டு பாரு. ஐயோ நம்மளே ஒத்த கணக்கை வச்சுக்கிட்டு ஊருக்குள்ள ஊர்வலம் போயிட்டு இருக்கோம். யானை 5 ரூபாய்கள், குதிரை 3/4 ரூபாய்கள், கழுதை 1/4 ரூபாய்கள். மொத்தமாக கூட்டினால் உருப்படியும் 100 வர வேண்டும், ரூபாயும் 100 வர வேண்டும். மொத்தம் எத்தனை யானைகள், எத்தனை குதிரைகள், எத்தனை கழுதைகள் கூறுங்கள். இவ்வளவுதானே? இப்ப பாரு. யோ அள்ளி எரியா. ஆத்து மணலாடா அள்ளி எறியறதுக்கு. என்ன 2 நாள் 8? ஒரு வாரம் எடுத்துக்க முடியலையா? 1 மாசம் எடுத்துக்க. ஒரு பூவா ஒரு ஜூவா. இதான வாழ்க்கை. வரட்டுமா? ஏய் நீ ஏன்டா இப்படி பார்க்குற? அவன் கல் வித்துட்டு போறானே, அவன் கேட்ட கணக்குக்கு நான் விடையே சொல்லலையா? ஏன்னு கேளு. ஏயா சொல்லல? அவன் கணக்கே தப்புடா. என்னையா தப்பு? 4 ரூபாய்க்கு இந்த ஊரில் கழுத விற்கிறாங்க. உனக்கே குழப்பமா இருக்கு பாத்தியா? பட்டணத்துலேருந்து ஒருத்தன் கேள்வி வந்து கேட்டானா படக்குன்னு பதில் சொல்லிவிடக்கூடாதுடா. கேள்வியில் நியாயம் இருக்கான்னு பார்க்கணும். இப்போ தப்பிச்சண்டா சாமி. ஆமா நீங்க எந்த ஊர் சார்? புதுக்கோட்டை. நீங்க எத்தனை பேரு? நான் ஒருத்தன் தான். உங்க வீட்ல எத்தனை பேருன்னு கேட்டேன். நான் அம்மா அப்பா 3 பேர். உங்களுக்கு அத்தை பொண்ணு மாமா பொண்ணுன்னு யாராவது இருக்காங்களா சார்? இருந்தாலும் கண்ணாலெல்லாம் பண்ணிக்காதீங்க சார். சொந்தத்துல பின்னால பிரச்சனைலாம் வரும். அப்படியெல்லாம் யாரும் இல்லை. அப்போ உங்களுக்கு வெளியில தான் பொண்ணு பார்ப்பாங்கல்ல? ஆமாம் ஆமாம். உங்களுக்கு உங்க வீட்ல சீர்வரிசெல்லாம் நிறைய கேட்பாங்கல்ல சார்? இல்ல நீங்க நிறைய படிச்சிருக்கீங்கல்ல, அதான் கேட்டேன். ஆமாம் பியூசி அப்புறம் டீச்சர் ட்ரைனிங்கு ஏகப்பட்டபடி படிச்சிருக்கல, அதெல்லாம் எக்கச்சக்கமாக கேட்பாங்க. உங்க வீட்ல சீர்வரிசை குறைச்சி ஒத்துக்கிட்டா கூட நீங்க ஒத்துக்க மாட்டீங்க போல இருக்கு. சீர்வரிசை செய்யணும்னா விலை ஏத்துறத தவிர வேற வழி இல்ல. ஏத்துருவோம். சித்தப்பா 4 இருந்து டீ 4 காசு. என்னது 4 காசா? வைத்தியரே இனிமே டீ 4 காசு. டீ 4 காசா? டீ மட்டும் இல்ல வைத்தியரே, கடையில உள்ள ஒட்டுமொத்த சாமானியும் விலை ஏத்துறான் சார். இனிமே டீ காசு, கடையில விற்கிற சாமான் செட்டு காசு, நீங்க சாப்பிடுற சாப்பாடு காசு, எல்லாத்துக்கும் விலை ஏத்துறேன். என்னையா வேட்டைக்கு போகலையா? போகல. பெருஞ்சாரா இந்த இறங்காத. யாரு தம்பி புதுசா? நானே சொல்லலாம்னு நினைச்சேன். ஏதோ தனியார் அமைப்பான், சின்ன பிள்ளைங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்க வந்திருக்காப்புல. இந்த கூப்பிடுறேன். தம்பி சத்த இங்க வந்துட்டு போங்களே. நான் கண்டு சொல்லிவிட்டேன், எது வேணாலும் பண்ணிக்க 5 மணி சங்குக்கு அப்புறம். பிள்ளைகளை படிக்க அனுப்பலன்னு நமக்கு எது கேட்ட பேரு? அப்படி இருந்து வேலை விட்டு யாரும் போறதில்ல. நம்ம பேரை சொல்லிட்டு அந்த பையனாவது சம்பளம் வாங்கிட்டு இவர் தான் எங்க ஆண்டை. தம்பி எந்த ஊர்? புதுக்கோட்டை. இங்கே இருக்கிறதுக்கெல்லாம் படித்த என்ன ஜில்லா கலெக்டராக போகுதுங்களா? வயத்து கலவரது பெரும்பாடாக இருக்குது. ஆமாம் அது என்ன அமைப்பு? அதான் உனக்கு வேலை போட்டு கொடுத்தானுங்களே, கிராம சேவா. படித்தவன் பாட்டை கெடுத்தான், எழுதின வேட்டை கெடுத்தான்னு தம்பி எதையும் கெடுக்காம இருந்தா சரி. போங்க. யோ சக்கராலை கல் கொடுக்குறதா 1000 நடைக்கு அச்சாரம் வாங்கிட்டு வந்திருக்கேன். டேய் தலைக்கட்ட கணக்கு போட்டு எல்லாருக்கும் மும்படம் கொடுத்துரு. சொன்ன கெடுவுக்குள்ள கல் கொடுத்தாகணும், புரியுதா?
பேசாம நான் ஆட்டையாவது கட்டி போட்டிருப்பேன். என்ன வாத்தியாரே, கடை பக்கம் வந்து திரும்பி போறீங்க? வாங்க ஒரு டீ சாப்பிட்டு போலாம். மதி, வாத்தியாருக்கு பாடம் நடத்துற வேலை தான் இல்லை, ஒரு டீயாவது குடிக்கட்டும். உட்காருங்க உட்காரு. உங்களை மாதிரியே வேலை பார்க்காம சம்பளம் வாங்குற மாதிரி எனக்கு ஒரு வேலை கிடைக்கல. நான் முசப்பின்னாடியே ஓடிக்கிட்டு இருக்கேன். டீ குடு. என்னங்க இந்த பைத்தியம் அனுப்பி நீங்க எந்திரிச்சு நிக்கிறீங்க? நான் எந்திரிச்சது உங்களுக்கு பெருசா இருக்கு. அவர் உங்ககிட்ட எச்சி டம்ளர் கொடுக்க கூடாதுன்னு நினைச்சது தான் ஆச்சரியமா இருக்கு. அவர் பைத்தியம் இல்லை தம்பி. இப்போ என்ன எல்லாரும் வைத்தியம்னு சொல்றாங்க. எனக்கு வைத்தியம் சொல்லி கொடுத்ததே அவர் தான். இந்த மாகாண பூரா கண்டெடுத்தாங்காட்டுக்கல்லுக்கு இவ்வளவு பெரிய கிராக்கி எப்படி வந்தது? முதல்ல இந்த மண்ணை கண்டுபிடிச்சு கல் இருக்க ஆரம்பிச்சதே அவர் தான். அப்புறம்தான் சொந்தம் பந்தம் மொக்க மனுஷன்னு கொண்டாந்து சேர்த்தார். ஆனால் அவர் கல்யாணம் பண்ணிக்கல. கூட்டமும் அதிகமாச்சு, கல்லறுப்பும் அதிகமாச்சு. அந்த காலத்திலேயே சாமியார்ட்ட படித்தவர். அவர் மழை வரும்னா வரும், வராதுன்னா வராது, அவ்வளவு துல்லியமாக கணிப்பார். இந்த இடத்தை சுற்றி இருந்த எல்லா மரங்களையும் காலவா வைக்க விறகுக்காக வெட்டியிருக்கார். கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறம் மனசு பேதலிச்சு, காதில் குருவி சத்தம் கேட்குது, காதில் குருவி சத்தம் கேட்குது, குருவி இருக்க இடம் இல்லை, குருவி இருக்கிற இடம் இல்லைன்னு சொல்லிக்கிட்டு அலைகிறார். அவர் பைத்தியமா தம்பி? வாங்க போஸ்ட் உமன், உங்களுக்காக தான் காத்துட்டு இருக்கேன். என்ன மணி ஆர்டர் வந்துருச்சு போல இருக்கு. வந்துச்சு. வண்டி தான் பஞ்சரா போயிட்டு. பஞ்சரா? என்னங்க சுளுக்கில மணியை கட்டி வச்சிருக்கீங்க? அன்னைக்கு வந்தான் கட்டி இருந்துச்சு, பார்க்கலையா? ஓ, கவனிக்கல. எதுக்கு இது? பணம் கொண்டாடுறோம்ல, எல்லாம் ஒரு பாதுகாப்புக்கு தான். சரி, பேனா கொடுங்க. பேனாவை அங்கே சொல்லி வச்சிருக்கீங்க. இது கையெழுத்து எங்கே பண்ணோம்? இங்க. ஐயோ, ரொம்ப நன்றிங்க. நன்றி சொன்னதெல்லாம் இருக்கட்டும், சீக்கிரம் ஊரை விட்டு கிளம்புறத பாருங்க. இங்கே இருந்துக்கிட்டு மீண்டும் லெட்டர் கேட்டு வந்துச்சுன்னா அதை நானே கிழிச்சு போட்டு வரலன்னு சொல்லிடுவேன். கவலைப்படாமல் போங்க, காலையில் இருக்க மாட்டேன். விதைக்கல அறுக்கிற, நீ விதைக்கல ஆனா அறுக்கிற, நீ விதைக்கல ஆனா அறுக்கிற. நீ இன்னும் விதைக்கல ஆனா அறுக்கிற. நீ விதைக்கல, நீ விதைக்கல. கேட்டுக்கிட்டே இருந்தேனா ரொம்ப பிடிச்சி போச்சா? இந்த பாட்டை திரும்ப எப்பயாச்சும் போட்டா என்ன கூப்பிடுறீங்களா சார்? நானே நாளைக்கு காலையில் ஊருக்கு போக போகிறேன். கூப்பிட்றதான். கூப்பிட்றேன். ஏம்மா இந்த பாத்திரத்தை எடுத்துட்டு போமா.
நான் போறேன். நீ இருப்பியா? நான் போறேன். நீ இருப்பியா? நான் போறேன். நீ இரு. நான் போறேன். நீ இருக்கணும். சார் சார் குறிகார் செத்து போயிட்டா சார். வழங்கி மஞ்சளையில கொன்ன பழுத்திருக்கான் கொன்ன புகுத்திருக்கான். அங்க கொன்ன புவதினைக்கு குயில் வந்து குடு கட்டான். ஐயா குயில அடிச்சியடா குயில் கூட கலச்சியடா நம்ம வத குத்த வந்து சந்திச்சியா. இந்த கீதருவில நமரகலையில சிட்டு வந்து குடு கட்டான் சின்ன கிராமட்ட விட. கஞ்சிட்டேதங்கண்ணியலா சரி கூட்ட கஞ்சியலா நம்ம வளர்ந்த ஜதம் வந்து சந்துச்சியா. கஞ்சிட்டு குருவியலா சரி குருவி பச்சியலா மேக்கி பணியலா நீங்களெல்லாம் ஜவந்த கனி தின்னியலா எங்களடா திமான எங்கண்டியலா என்னடா சிறலுவ சொன்னியலா. கச்சிமகி பொனமா ஜவந்த கனி தின்னமா உன்னோட திமான எங்கனமா. வந்துட்டியா? ஒன்னதான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். ஒன்னதான் எதிர்பார்த்துட்டு வந்துட்டான். அவன் வந்துட்டான். நீ விதைக்கிற அறுக்கிற. நீ விதைக்கிற ஆனா அறுக்கிற. நான் போறேன். நீ இருப்பியா? நான் போறேன். நீ இரு. கடுகு பண்ணனம்மா கணித கணிதனம்மா உன்னட கரணரையங்கனம்மா. ரேடியோக்குள்ள ஆள் இருப்பேடா. அவங்க தான்டா பாடுறாங்க. சின்னண்டா இருக்கு. எதுக்குள்ள எப்படி ஆள் இருப்பாங்க? டேய் குட்டி குட்டி ஆளா இருப்பாங்கடா. அவங்கள எப்படி சாப்பிடுவாங்க? இதெல்லாம் பசிக்காதடா. டேய் சத்தம் போடாதீங்கடா. பிட்டி எடுத்துட்டு வாடா. தந்து பசறோம். திருடாதே பாப்பா திருடாதே திருடாதே பாப்பா திருடாதே. கல்லால வச்சிருக்காதடா. உள்ள ஆள் இருப்பானுங்கடா. செத்து போயிருவானுங்கடா. சத்தம் கேட்காம அமைச்சிருவோம். டேய் வாத்தியார் வந்துகிட்டு இருக்காரா. போச்சு எனக்கு ஒன்றும் தெரியாது. வாத்தியார் தான்டா. என்ன ரேடியோ சத்தம் கேக்குது? ஏய் ரேடியோ எங்கடா எடுத்து வந்தீங்க? ஏய் குளத்துக்குள்ள போட்டு அமுக்குடா. வாத்தியார் சத்தம் குளத்துக்குள்ள போட்டு அமுக்க போறீங்களா? எனக்கு ஒன்றும் தெரியாதுடா. என்னடா பண்றா? ஏய் தண்ணிக்குள்ள போட்டு ஐயோ ஏய் டேய்.
போடாம அங்கிட்டு இங்கிட்டு ஓடிக்கிட்டு நிக்கிறேன் என்ன? அம்மா நுண்டி மணி வாத்தியார் வீட்டு லேடியாவை கொண்டு போய் குளத்துக்குள்ள போட்டாமா. ஏ சிவகாமி, ஓ மவன் வாத்தியார் வீட்டு லேடியாவை தூக்கி கொண்டு குளத்துக்குள்ள போட்டு விட்டானாண்டி. ஐயோ, இந்த ஒத்த காலை வச்சுக்கிட்டு இந்த பையன் அடங்குறானான்னு பாரு. டேய் நின்றா, இந்தாடா. டேய் எங்கடா போற? நின்றா நின்றா நின்றா. எங்கடா போன? எங்கடா போன? ஏன்டா பாட்டு போட்டி எடுத்த? புத்திசாலித்தனமா பேசுறியா? திருடுறது தப்பு இல்லடா. நீ சர்க்கார் பொருளை கை வச்சிருந்தா சர்க்காருக்கு அப்பாவுக்கு நேரடி தொடர்பு இருக்கு, அப்பா காப்பாத்திருப்பேன். நீ தனியார் பொருளை கை வச்சு அப்படி ரசிக்கப்படுத்துறியா? அப்பா பரம்பரை என்ன பரம்பரை தெரியுமாடா? என்ன பரம்பரை? வாழ்ந்த கெத்தப்பா வாங்கணும், இல்ல செத்து போகணும். ஏன் எடுத்த? எதுக்கு எடுத்த? சொல்றா. அடிக்காதீங்க. லேடியா படிக்கல என்ன தம்பி பாக்க? அடிக்காதீங்க. சொன்னா கேளுங்க. அடிக்காதீங்க. அடிக்கிறீங்க. அடிக்காதீங்க. பாட்டு போட்டி உடைச்சு விட்டானாம்ல. அதெல்லாம் ஒண்ணும் இல்லக்கா. பேட்டரிய வெயில்ல காய வச்சு போட்டா பாடிட்டு போகுது. இன்னைக்கு உலகம் போற போக்குல ரேடியோக்குள்ள ஆள் இருக்குன்னு நினைக்கிற அளவுக்கு தான் உங்களுக்கு அறிவு இருக்கு. எல்லாரும் நான் சொல்றத கொஞ்சம் கேக்குறீங்களா? கொஞ்சம் இங்க பாருங்க. நான் இங்க இருக்கிற பிள்ளைங்களுக்கெல்லாம் பாடம் சொல்லி கொடுத்தா ஒரு சர்டிபிகேட் கிடைக்கும். அந்த சர்டிபிகேட்டை வச்சு ஒரு நிரந்தரமான அரசாங்க வேலை வாங்கிடலான்னு இங்க வந்தாலும், இங்க வந்ததுல இருந்து இந்த பிள்ளைகளுக்கெல்லாம் பாடம் சொல்லி கொடுக்காம தெண்டத்துக்கு சம்பளத்தை வாங்கி என் சோப்புல வச்சுட்டு இருக்கிறது என் மனசாட்சியை போட்டு உறுத்துது. நான் இருக்க போற கொஞ்ச நாள்லயாவது இந்த பிள்ளைகளுக்கு ஏதாவது சொல்லி கொடுத்துட்டு போயிடுறேனே. பகல் முழுசும் வேலை பார்த்துட்டு 5 மணிக்கு மேலே வந்து எப்படி படிக்க முடியும் உங்களால்? நீங்கள் எல்லாரும் மனசு வச்சிங்கன்னா மத்தியான சாப்பாட்டுக்கு பிறகு இந்த பிள்ளைகளை படிக்க அனுப்பலாம்ல. இதெல்லாம் படிச்சு என்னப்பா பண்ண போகுது? அண்ணே, இவ்வளோ நாள் கல் எடுத்துருக்கீங்களே, இதுவரையும் எத்தனை கல் எடுத்திருக்கோம், எவ்வளோ பணம் வாங்கியிருக்கோங்கிற விவரம் உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. அப்படின்னா அவங்க கொடுக்கறதான் பணம், அவங்க சொல்றதான் கணக்கு. எங்க ஆண்டிய பத்தி அப்படிலாம் தப்பா பேசாத. எங்களுக்கு கஞ்சி ஊத்துற சாமியே அவர்தான். ஏக்கா, இத்தனை வருஷமா கல் அறுத்து எவ்வளோ பணம் மிச்சம் பண்ணி வச்சிருப்பீங்க? இல்ல அப்பனா உங்களை யாரோ ஏமாத்துறாங்கன்னு தானே அர்த்தம். சரி, இது யார் அறுத்த கல்லு? நாங்க அறுத்த கல்லுதான். இதுல 2410 கல் இருக்கு. இது அப்படியே இருக்கட்டும். நீங்க சொன்ன மாதிரி உங்க முதலாளியோட ஆளுங்க வந்து இதுல சரியா 2410 கல் இருக்குன்னு சொல்லிட்டாங்கன்னா நீங்க சொல்றத நான் கேக்குறேன். இந்தாருங்க, நீங்க இன்னைக்கு வந்த ஆளு. எங்க ஆண்டைய பத்தி எங்களுக்கு நல்லா தெரியும். நீங்க பாட்டுல போங்க. எல்லாரும் போய் வேலையை பாருங்கய்யா. பாவம் அந்த மனுஷன் 1000 நடக்க அச்சாரத்தை வாங்கிட்டு அல்லாடிக்கிட்டு இருக்காரு. வாத்திக்கு என்ன ஏட்டி, காசை வாங்கி கல்லாவில் போட்டுட்டு அங்கே என்ன ஊதிக்கிட்டு நிற்கிற? வந்து வெத்தலை கொடுவா. பொறு வாரேன். ஏட்டி, ஒரு வெத்தலை கூடி போயிட்டுன்னா குறைஞ்சா போயிடுவேன். ஏட்டி, எனக்கு வந்த ரெட்டை முக்கு வெத்தலையே அதை ஏன் பிடிங்கிட்ட? உனக்கு தான் பொண்டாட்டில இருந்து வப்பாட்டி வரையும் போய் சேர்ந்துட்டாளுவனா? அப்புறம் யார்கிட்ட கொண்டு போய் கொடுக்க போறப்போ? ஏய், வயசாயிருச்சுன்னு நினைக்காத. இப்போ கூட எவ்வளோ எனக்கு ஈடு கொடுக்க முடியாது. இழுத்து கட்டிட்டு போ, வெத்தலை கீழே விழுந்துரு போகுது. சார், இதை சாப்பிடுங்க சார், நல்லா இருக்கும் சார். பார்த்தாலே தெரியுதுடா நல்லா இருக்கும்னு. நல்லா இருக்குடா, நல்லா இருக்கு. நீங்க சாப்பிடலையா? நாங்க அப்புறமா சாப்பிடுறோம் சார், நீங்க சாப்பிடுங்க சார். தொண்டை அடைக்குது சார். விசக்காய் தின்னா தொண்டை அடைக்க தான் சார் செய்யும். விசக்காயா? ஏய், சும்மனாச்சிக்கு என்னடா சொன்னீங்க? சார், உண்மையிலே விசக்காய் தான் சார். பாத்தீங்களா சார், நாங்க திங்காம வச்சிருக்கோம். ஐயோ, தலையெல்லாம் சுத்துதே. ஐயோ, ஏன்டா என் உயிரோட விளையாடுறீங்க? ஐயோ, ஏன் சார் பயப்படுறீங்க? விசக்காய் தானே நீங்க கையோ சார், பச்சளை மருந்து இருக்கு சார். சார், இது உடனே வேஸ்ட் முடிக்கும் சார். ஐயோ, ஏன்டா அப்படி சின்ன பிள்ளைத்தனமா ஏதாவது செய்ய போய் அது குடுக்குறா? வாமா சாப்பிடுங்க சார், ஏதாச்சும் ஆயிட போகுது. உங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்க வந்ததுக்கு எனக்கு இது வேணும், இன்னும் வேணும்டா. சார், உங்களை தான் தேடிட்டு வரேன். எங்க நின்னு பாடம் நடத்திட்டு இருக்கீங்க? என்ன சார் நாத்த இலைய மடிக்கிட்டு திங்கறீங்க? பேசாம உனக்கு ஒன்றும் தெரியாது. சின்ன பிள்ளைங்க ஏதோ தெரியாம விசக்காயை கொடுத்துட்டாங்க, அதை நானும் தின்னுவிட்டேன். அதான் முறிக்கிறதுக்காக பச்சையில கொடுத்துருக்காங்க, அதான் சாப்பிட்டு இருக்கேன். என்ன சார் சொல்றீங்க? விசக்காயை கொடுத்தாங்க? ஆமா, அதோ கையில வச்சிருக்காங்க பாரு. டேய், குடுறா குடுறா குடுறா. விளாங்க சார், இது விளாங்க.
ஏண்டா விளாங்க உங்களுக்கு விசக்காயா? ஓடுங்கடா ஓடுங்க. ஏய் சாதாரண கொஞ்சம் அளவா வச்சுக்கலாடா. அக்கா வந்தானே எடுத்து விட்டு. அப்ப இது விசக்காய் இல்லையா? என்னை ஒண்ணும் பண்ணாதா? படிச்ச ஆளு தானே சார் நீங்க? ஊர்ல எல்லாரும் சொல்ற மாதிரி நீங்க விவரம் கேட்ட ஆள் தான் சார். யாரு நானா? இவங்க விவரம் எல்லாம் ஏமாத்துறதுக்கு நான் விவரம் கேட்டாளா? நல்லா இல்ல நீங்க விவரமான ஆள் தான். சரி இதை பிடிங்க. என்னது? வாங்கி பிரிச்சு பாருங்க சார். இந்த வெத்தலை நமக்கு இந்த பழக்கலாம் இல்ல. இருந்தா சார் இது போடுற வெத்தலை கிடையாது சார், ரெட்டை மூக்கு வெத்தலை. ரெட்டை மூக்கு வெத்தலையா? ஆமா 2 மூக்கு இருக்குல்ல, அதான் ரெட்டை மூக்கு வெத்தலை. ஏமாதி வாத்தியாருக்கா ரெட்டை மூக்கு வெத்தலை கொடுத்துட்டியா? ஏன் கொடுத்தா என்ன? புது துணி எடுத்து கொடுக்கணுப்பா. புது துணியா? நல்லா இருக்க. வெத்தலையை கொடுத்து விட்டு புது துணி கேக்குற கதை. சார் கை நீட்டி வாங்கிட்டியல? அதுக்கு வாங்கினது தான். நீங்க மட்டும் எனக்கு புது துணி எடுத்து கொடுக்கல, சாமத்துக்கு பேய் வந்து புது துணி எல்லாம் மாட்டிக்கிட்டு தலையெல்லாம் விரிச்சு போட்டுக்கிட்டு காலில் சலங்கைய கட்டிக்கிட்டு உங்க வீட்டு வாசல்ல வந்து ஜிங்கு ஜிங்குன்னு ஆடும். அதுக்கு மேல உங்க இஷ்டம். ஜிங்கு ஜிங்குன்னு ஆடுமா? இவங்க வேற ஊரே சேர்ந்து ராத்திரிக்கு முசிறிக்கு முழுக்கு துருளாக்க போறாங்கிறாங்க. இவ வேற பேய் பிசாசுன்னு பயமுறுத்திட்டு போறா. நம்ம மட்டும் வீட்டில் தனியா எப்படி இருக்கிறது? யார் கூட போயிட்டு இருக்காரு சார்? இந்த நரி இருக்குல்ல சார், நரி அது என்ன பண்ணும்னா மூத்தரத்தை பெஞ்சு அதுல மண்ணை குழைச்சு டக்கு நம்ம கண்ணுல அடிச்சிடும் சார். ஆமா சார். ஏய் என்னடா சொல்றீங்க? ஏன் சார் பயப்படுறீங்க? நம்ம கையில தான் பந்தம் இருக்கு. பந்தம் இருந்தா நரி வரா சார். ஏய் மணி, ஏய் மணி. டேய் சோமனும் செல்வமும் ஒத்த பனை மரத்துக்கிட்ட காடை முட்டை சுட்டுட்டு இருக்காங்கடா. அது காடை முட்டையா? டேய் நம்மள போமா. ஏய் வாடா போ. யா கை போய் சொன்னா அவங்க பின்னாடி தான. ஏய் பந்தத்தை கொடுத்துட்டு போங்கடா. ஏய் உனக்கிட்ட பந்தம் இல்ல, அவங்களே இதை கொண்டு போயிட்டாங்க. முன்னாடி எத்தனை பந்தம் போகுது, பின்னாடி எத்தனை பந்தம் வருது. வாங்க சார். சார் பாத்து இருட்டா இருக்குல்ல, நிறைய மேடி பல்லா இருக்கும், பூச்சி புட்டெல்லாம் இருக்கும். பார்த்து வாங்க சார். என் கையை பிடிச்சிக்கங்க. வாத்தியார் பாவம் இல்லடா தம்பி. ஆமா ஆமா பாவம் தான். நீங்க பிடிச்சிக்கங்க. முன்னாடி தீப்பந்தம் போயிட்டு இருக்கு, பின்னாடி தீப்பந்தம் வந்துகிட்டு இருக்கு. வேகமா போய் அதோட சேர்ந்துக்கலாம், இல்ல மெதுவா நின்று இதோட சேர்ந்துக்கலாம். அதை விட்டுவிட்டு இருட்டில் கூட்டி போயிட்டு இருக்கா. நீங்க பேசாம வாங்க சார், எல்லாம் எனக்கு தெரியும். தம்பி இடிக்காம வாடா. தம்பி சொல்லிக்கிட்டே இருக்க. அப்ப நீங்க இடிக்காம வாங்க சார். யாரு? நான். சார் சார் நின்னுங்க சார், நிறைய வரும் சார். இடிக்கி அந்த நிறைய பரவாயில்ல. நீங்க என்ன புலியா? ஐயோ ஐயோ. ஏன் சார் ஆடுதான் துரத்துதுன்னு தெரியுதுல்ல, நீங்க என்ன ஓடாம திரும்பி நின்று ஆட்டுக்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க? சார் என்னாச்சு? ஏதாவது அடிபட்டுச்சா சார்? இல்ல.
எல்லாரும் சொல்ற மாதிரி நீங்க விவரம் கேட்ட ஆள் தான் சார். யாரு? நானா? இவன் தான் சொன்னா இந்த மாதிரி ஆடு துரத்தும் போது திரும்பி நின்னு நீங்க என்ன புலியா அப்படின்னு கேட்டா ஓடிடும்னு சொன்னா. இல்ல சார். ஏய் நீ என்னடா சொன்ன? இல்ல அக்காயி, புலியான்னு கேட்டு அதுக்கப்புறம் கருவகா விடுக்கணும்னு சொன்னேன் அக்காயி. ஏய் நீ எங்கடா சொன்ன? சொன்னேன் சார். ஏய் நீ எங்கடா சொன்ன? இரு வரேன். கதை சொல்றோம்னு சொன்னா கண்டிப்பா எல்லாரும் வருவாங்க. இதுதான் சாக்கு. டேய் பல்ல இதுல அமுக்குடா. ஏய் சோமசுந்தரா, வாத்தியார் கதை சொல்றாருன்னு நொண்டிமணி எல்லாரையுமே தாட்டிட்டு போறான்டா. டேய் நமக்கு தெரியாத கதையாடா வாத்தி சொல்ல போறான். போடா. டேய் கண்ணு மூடி கூரை மேல தூக்கி வீசுடா. எல்லாருக்கும் ஒரு கதை சொல்லட்டுமா? ஊர்ல நரகாசுரன் சார் அந்த கதை எனக்கு தெரியும் சார். எனக்கு தெரியும் சார். இங்க நின்னு என்ன பண்ணிட்டு இருக்கா? நான் உங்களை என்ன சார் பண்றேன்? நீங்க பாட்டுக்கு கதை சொல்லுங்க, நான் பாட்டுக்கு கேட்டுட்டு இருக்கேன். ஏன் சார் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு கதையா சொல்ல போறீங்க? என்னது எல்லாருக்கும் தெரிஞ்ச கதையா? என்கிட்ட எத்தனை கதை இருக்குன்னு உனக்கு தெரியுமா? இப்ப பாரு. அடுத்த கதையும் தெரிஞ்ச கதையா போச்சுன்னா அவமானமா போயிருமே. பேசாம நம்மளே ஒரு கதையை உருவாக்கி அடிச்சு விட்டுற வேண்டியதான். அண்ணனை பத்தி உங்களுக்கு எல்லாம் தெரியுமா இல்லையா? அண்ணன் வேற மாதிரி. முன்னாடி எல்லாம் அண்ணன் எப்படி இருப்பேன் தெரியுமா? இந்த காலு இப்படி இருக்கும், இந்த காலு இப்படி இருக்கும், இந்த கை இப்படி இருக்கும், இந்த கை இப்படி இருக்கும், இங்க இங்க சார். அப்பனா பால் வருமா சார்? சார் சொச்ச கதைய எப்ப சார் சொல்ல போறீங்க? இன்று எல்லோராலும் போற்றப்படுவது கோபாட்படி. போலிகளை வாங்கி ஏமாறாதீர்கள். நீங்கள் வாங்கிய கோபாட்படி அசல் தானா என்று பார்த்து வாங்குங்கள். முத்து போன்ற பற்களுக்கு ஏமாத்த தானே கூட்டிட்டு வந்தீங்க? உண்மையிலே நான் உன்னை கூப்பிட வரும்போது நான் பேச நினைப்பதெல்லாம் பாட்டு தான் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. நம்ம வரும்போது கூட ஒன்று முடிகிற கட்டம் வந்துச்சுல. இப்பதான் விளம்பரம் போட்டிருக்காங்க. இனிமே எப்ப போடுவாங்கன்னு தெரியலையே. பேசாம ஒண்ணு சரியா? இந்த ரேடியோவை நீயே எடுத்துட்டு போயிரு. சாயங்காலம் ஜோடியின் குரல் போடுவாங்க, காலையிலக்கு பொங்கும் பூமுனால் போடுவாங்க. என்னைக்காவது ஒரு நாளைக்கு இந்த பாட்டை கண்டிப்பா போட்டுருவாங்க. நீ கேட்டுக்க. ஆனா ஒண்ணு செய்ய, தினமும் மத்தியானம் 12:30 இந்த ரேடியோ கொண்டு என்கிட்ட கொடுத்துரு. நான் செய்தி கேட்கணும். ஏக்காய் வாத்தியார் சாப்பாடு காசு கொடுக்கலன்னு சொல்லி மதி லேடியா அப்படிங்க வச்சுட்டாலாண்டி. என்னடி சொல்ற? ஏ சிவகாமி, அவங்க கல்வி எண்ணி முடிக்கட்டும். வாத்தியார் சொன்ன கணக்கே சொல்றாங்களான்னு பாப்போம். என்ன ஐயா ஐயா, நாங்கள் அறுத்த கல் எவ்வளோங்க ஐயா இருக்குது? 1750. அம்மா ஏமா எதுக்குமா கை கழுவி விடுற? அம்மா ஏமா? ஐயா செத்தவங்க ஐயா குடியா, என் பிள்ளைக்கு எதையாச்சும் சொல்லி குடியா. நீங்க எல்லாரும் கையெழுத்து போட கத்துக்கிட்டீங்களா? உங்க அம்மா அப்பா பேரை ஸ்லேட்ல எழுதி தரேன். அதை பார்த்து நீங்க தான் அவங்களுக்கு கையெழுத்து போட கத்து கொடுக்கணும். இனி உங்களுக்கு கணக்கு போட கத்து கொடுக்க போறேன். ஐயா வராரு.
1000 நட கல்லுக்கு அண்ணன் ஆச்சாரம் உங்க எல்லாருக்கும் தெரியும். இவ்வளவு நாளாயும் காலாவை வைக்கிற அளவுக்கு கல்லு சேரல. என்ன நடக்குதுங்க? ஐயா நாங்கெல்லாம் கல்ல அறுத்துக்கிட்டு தான் இருக்கிறோம். பிள்ளைகளும் மட்டும் தான் படிக்க போதுலுவ. ஏன் மறைச்சு மறைச்சு பேசிக்கிட்டு இருக்கீங்க? படிக்க போறனால மட்டும்தானா? ஐயா உங்க ஆளுவ தான் இத்தனை நாளா கல்லை குறைச்சு எண்ணிட்டு போயிருக்காங்க ஐயா. கேட்குறப்பில்ல காசு கொடுத்தனலடா, அது கட்டுற விசுவாசமாடாது. என் மூஞ்சிலே முழிக்காத, ஓடி போயிரு. பிள்ளைகளை படிக்க அனுப்புறது நல்ல விஷயம்தான். சொன்ன தேதிக்குள்ள கல் கொடுக்க முடியலன்னா அச்சாரத்தை திருப்பி கொடு, ரத்து பண்ணிக்கங்கிறாங்க. 1000 நட கல் எடுத்து கொடுத்த பிறகு பிள்ளைகளை படிக்க அனுப்பலாமே. ஐயா நாங்க வேணாலும் ராபகலா வேணாலும் கல் எடுத்து கொடுத்துறோம் ஐயா. இந்த பிள்ளைகளை மட்டும் விட்டுங்க ஐயா. இந்த வாத்தியார் இருக்கிற வரைக்குமாச்சும் பிள்ளைகளும் 4 கணக்கு வழக்கங்களை தெரிஞ்சுக்கட்டும் ஐயா. வண்டிடுறா. டேய் மணி, என்னடா கோணலா எழுதுற? உனக்கு 2 கோடி நோட்டு தான் சரிப்பட்டு வரும். கருபாலைக்கு கல் குடிக்கலன்னா ஒன்று குடிமொழி போயிடாது. கவனிச்சியா? போறப்ப எழுந்திரிச்சு நின்ன பசங்க வரும்போது உட்கார்ந்தே இருக்கானு. வாத்தி அவனை பார்த்தப்பவே எனக்கு பொறிதட்டுச்சு. அவனை கிளம்ப சொல்லு, இல்லை நான் கிளப்பிட்டுரு. வாத்தியாருக்கு நம்மளை பிடிச்ச மாதிரியும் இருக்கு, பிடிக்காத மாதிரியும் இருக்கு. நம்மளை பிடிச்சிருக்குன்னு எப்படி தான் கண்டுபிடிக்கிறது? ஏய், சாப்பாட்டு நேரமும் இல்லை, டீயும் எடுத்துட்டு வரல, சும்மா வந்து நிற்கிறியா என்ன? எனக்கு வீட்டில் மாப்பிள்ளை பார்த்துட்டு அழுவ. அடுத்த கிழமை கண்ணாலும். ஏய், என்ன பண்ணிட்டு இருக்க? சில விளையாடிட்டு இருக்கேன். சார், எங்க அக்காய்க்கு கண்ணால நின்று போகுது சார். சொக்கா தீந்துற போது பார்த்து. அக்காயி வாத்தியாட்ட எங்க அக்காய்க்கு கண்ணால நின்று போச்சுன்னு சொன்னேனா, அதுக்கு சிரிச்சாரா அக்காயி. சிரிச்சாரா? மொத்த கருப்பட்டியும் உனக்குதான்.
இங்கே நின்று லாத்திட்டு நிற்கிறியா என்ன? என் கண்ணால நின்று தெரிஞ்ச உடனே நீங்க சந்தோஷப்பட்டீங்கல்ல, அது எதுக்குன்னு எனக்கு தெரியுமே. தெரியுமா? இதெல்லாம் கூட தெரியாம இருப்பாங்களா? இல்ல, நீ எதுவும் தப்பா நினைப்பியோன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இதுக்கு எல்லாம போய் தப்பா நினைப்பாங்க? நீங்க இப்படி பேசுறது எனக்கு பிடிச்சிருக்கு. சரி சொல்லுங்க. என்ன சொல்றது? ஒன்னும் தெரியாது. சந்தோஷப்பட்டீங்கல்ல, அதான் எதுக்குன்னு சொல்லுங்க. இல்ல, நீ பாட்டுக்கு வேற யாரையாவது கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டினா சாப்பாட்டுக்கு நான் என்ன பண்றது? நான் இருக்கேன் தனியும், நீ ஏன் சமைச்சு போடு. நான் போனதுக்கப்புறம் நீ யாரையாவது கல்யாணம் பண்ணிட்டு போயிரு. சரி, இந்த பூவாரசம் இலையில எள்ளு பூர்ணெல்லாம் வச்சு கொழுக்கட்டை செய்ய தெரியுமா? எங்க அம்மா நல்லா செய்வாங்க. ஏய், தெரியும்னா தெரியும்னு சொல்லு, தெரியாதுன்னா தெரியலன்னு சொல்லு. அதுக்கே எங்க கண்களுங்கிற? பேசுறது உங்களுக்கு விளையாட்டா இருக்கா? நான் கொஞ்சம் பணம் சேர்த்திருக்கேன். எங்க அப்பாவோட கூட்டாளி சொன்னாரு, நீங்க வச்சிருக்கிற டீ கடைய பட்டணத்துல வச்சிருந்தா நிறைய சம்பாதிக்கலான்னு. உங்க வீட்டுக்கு பக்கத்துலயே ஒரு டீ கடை வச்சு சம்பாதிச்சு மிச்ச சீரை கழிச்சு விட்டுடுறேன். என்ன கண்ணாலும் பண்ணிக்கிறீங்களா சார்? ஏய் லூசு, உனக்கு எதில் விளையாடணும்னு விவசாயம் இல்லையா? ஆளா பாரு. அக்காயி, இப்போ கூட வாத்தியாரை பார்த்து தான் அக்காயி வரேன். உங்க அண்ணா ரெண்டு போன விஷயத்த திரும்ப திரும்ப சொன்னேனா ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டார் அக்காயி. ஏய், கிடைக்கிற ஜாமான் பொறிக்க போடு. வாத்தி எங்கே போய் தொலைஞ்சான்னு தெரியலையே. எங்கே போயிருப்பான், வருவான். ஏய், அவனை அனுப்பாம அண்ணனை போய் பார்க்கறதா? வர்றாரு ஒரு வாத்தியாரு. என் வீட்டில் நான் இல்லாதப்ப என்னங்க பண்ணிட்டு இருக்கீங்க? பெட்டியெல்லாம் எதுக்கு இப்போ வெளியில் எடுத்து வச்சிருக்கீங்க? எங்கே வந்து இருந்துக்கிட்டு யாரோட ஆளை தூண்டி விட்டு யார் எதுக்கு வைக்கிற? எடா பெட்டியை தூக்கி தள்ள வைப்போம், ஊருக்கு கிளம்புவோம். காலை விடாத வாத்தியார, ஒரு சாமான் விடல, எல்லா சாமானும் எடுத்து வச்சிட்டோம். அட காலு போயிட வச்சு வாத்தியார் கோவத்தை பாரு. எதுக்கு அடிக்கிறப்பா? ஒழுங்கா பெட்டி படுக்கை கட்டி கொடுத்தா போக மாட்டான். போட்டு போவோம். என்ன ஏன்டா அடிக்கிறீங்க? என்ன கேட்க மாட்டியா? எந்தரா 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 இந்த ஊரு பக்கம் தலை வச்சு படுக்க கூடாது. ஓடி போய் நான் ஏன்டா போடாங்க. ஏய், செத்து தொலைஞ்சிடாம போய் தொலைடா. ஏய், நான் ஏன்டா போகணும்? நான் போக முடியாதுடா. போறியா? போறியா? போக மாட்டியா? போறியா? போக மாட்டேன். போக மாட்டியா? ஏன்டா கல்லால அடிச்சது? ஏன்டா இப்படி பண்ணுன? ஏய், எவன்டா அது? அந்த அளவுக்கு தெரிய வந்துச்சா? நீயா? ஏய், யாரு நீயா? ஐயா, நான் இல்ல, இவன் தான். ஐயா, அடிக்காதயா, நுண்டி பிள்ளையா. ஐயா, ஐயோ ஐயா, ஐயா, ஐயா விட்டுறியா? ஐயா, ஐயா விட்டுறியா? ஐயா, ஐயா, ஐயோ, என் பிள்ளை செத்து போயிட்டு. ஐயோ, கேட்கலாம் இல்ல. ஐயா, 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 உன கொல்ல விட மாட்டேன்டா. என் பிள்ளை போச்சு. ஐயா, ஐயா, ஐயா,
அப்படி வாத்தி என்ன நடத்த பண்ணிட்டான்? ஒரு முடியாத பையனையும் பொம்பளையும் மட்டும் கொள்றாங்க. பார்த்துக்கிட்டு சும்மா இருக்கிறீங்க. அடிங்கடா அவங்கள. அவசரப்பட்டு ஆண்டையோட ஆளுக மேலே கை வச்சாச்சு. வாங்கின பணத்தை வைங்கடான்னு சொல்லுவான். எங்கே போகிறது? எந்த கூலிக்காரனாயும் பிச்சைக்காரனாயும் நீ கல்ல இருக்க வேண்டாம். பக்கத்த பையன் எவ்வளவு பணம் வாங்கியிருக்கானுங்கன்னு பாரு. எல்லாத்தையும் 1 மணி நேரத்தில் வச்சாகணும். ஐயா, எங்ககிட்ட பணம் கேட்டா நாங்க எங்கேயா போவோம்? பொண்ணை கல்யாணம் பண்ணி பூட்டு வட்டியில் அனுப்புறதுக்கு எவன்கிட்ட சம்பாரிச்சு வச்சிருக்கா? எவன் சம்பாரிச்சு வச்சிருக்கா? இந்த புத்திய ஆளுங்களை கை வைக்கிறதுக்கு முன்னாடி இருந்திருக்கணும்டா. யாரா கொடுத்தது இந்த தைரியம்? திமிரு வச்சு போச்சா? வைத்தியர, கண்டெடுத்தாங்காட்டு கல்லு கல்லுதான். எவ்வளவு வேணாலும் கொடுக்கலாம். வைத்தியர, யார் யாருக்கு எவ்வளவு பணம் கொடுக்கணும்னு கேட்டு வாங்கி வந்தவனை கொடுத்து அனுப்புங்க. கை நிறைய பணத்தோட வந்திருக்க. ஐயா, முதல்ல எனக்கு பணம் கொடுங்க ஐயா. உங்களுக்கு நான் காலம் பூரா கல்ல இருக்கிறேன் ஐயா. டேய், பணத்தை காசு கொடுத்துட்டா எல்லாம் முடிஞ்சு போச்சா? டேய், இது என் ஊரு. இங்க நான் வச்சதான் சட்டம். இந்த மண்ணுல இருந்து இவனுக்கு கல் எடுத்து கொடுத்துருவீங்களா? டேய், உங்களை எல்லாம் இந்த புறம்போக்கு நேரத்தில் எங்க அப்பன் குடியமர்த்துனதே என் குடும்ப பிரயோஜனப்படணும்னு தான். அதுவே இல்லைன்னு ஆனதுக்கு அப்புறம் என்னத்துக்கிட நீங்களா? எல்லாரும் குடிச்சு காலி பண்ணிட்டு கிளம்பு. ஒரு வயலுக்கு இருக்கக்கூடாது, ஓடி போய். டேய், இன்னும் 1 மணி நேரம் அவகாசம் தர்றேன். ஒரு வயலுங்க இருக்கக்கூடாது, எல்லாத்தையும் அடிச்சு வரட்டு. வாத்தியம் வைத்தியம் தான் அறிவில்லாம கூப்பிடுறாங்கன்னா வந்தவனுக்கு எங்க வச்சு புத்தி? அவசரப்பட்டியா? எங்களை போச்சோன்னா எங்க போறது? உங்க காலில் விழுந்து கேட்கிறேன், மன்னிச்சிருக்கையா, மன்னிச்சிருக்க. நானும் அப்பவே பிடிச்சி பாக்குறேன். இந்த ஆள் என்ன லூஸ் மாதிரியே பேசிட்டு இருக்காரு. யாரும் பயப்பட வேண்டாம். ரெவென்யூ போர்டில்
ஸ்டாண்டிங் ஆர்டர்னு ஒன்று இருக்குது. அதுபடி காலாகாலமா அனுபவ பாத்தியத்தில் இருக்கவங்கள யாரும் அவ்வளவு சீக்கிரம் வெளியே அனுப்பிச்சிடவே முடியாது. அதையும் மீறி நீ ஆளுகளை வச்சு இவங்களை எல்லாம் காலி பண்ணினா இவங்க எல்லாருமா சேர்ந்து கலெக்டர்கிட்ட ஒரே ஒரு மனு கொடுத்தா போதும், அடுத்த நிமிஷமே உன்னை உள்ள பிடிச்சு போட்டுருவாங்க. ஏய் இங்க வா. நீ இவ்வளவு நேரம் இங்கதான் நின்று இருந்தியா? ஏண்டா ஒரு பத்திரம் எழுதுறவங்க புள்ள இந்த சின்ன சமாச்சாரம் கூட தெரியாம இருக்கே, வெக்கமா இருக்குடா. பாத்தியாரோட அப்பாவுக்கும் சர்க்காரோட நேரடி தொடர்பு இருக்கா? அப்ப ஒண்ணும் பண்ண முடியாது. இன்னும் ஏங்க இங்கேயே நின்று இருக்கீங்க? எல்லாரும் இப்ப நிமிந்துட்டாங்க, இனி யாரையும் கொட்ட முடியாது. புறப்படுங்க. ஏய் யாரா நீ? ஏய் அந்த ஐயா மேல எவனாச்சும் கைய வச்ச ஒருத்தன உதிரோட ஊடு போய் சேர முடியாது. ஏய் நேத்து வாங்குனது பத்தலையா? புடிச்சு மரத்துல அடி வச்சு விடு. ஆமா ஏய் அடங்கலையா? இருங்க. யோ வாழ்ந்த கெத்தப்ப வரணும்யா, இல்ல நான் செத்து போணும்யா. ஏய் இப்ப போற பயந்துகிட்டு இல்ல, திருப்பி வருவ. பத்தி ஏறியும் போட. ஐயா இந்த உதவியை நாங்க காலத்துக்கு மறக்க மாட்டோம் ஐயா. எங்க சொல்லுங்க. இந்த ஊர்ல யாரோ ஒரு ஆளு சொல்லுங்க ஐயா, தினம் தினம் என் பையன்கிட்ட கணக்கு போடுறேன்னு தொல்லைப்படுத்திட்டு இருக்காராம். யார் அந்த ஆளுங்கிறத எப்படியா நான் தேடி கண்டுபிடிக்கிறமே. யாரா அந்த ஆளு? ஏய் தப்பிச்சோன்னு நினைக்க வேண்டாம். என்னப்பா திடுதுப்புன்னு வந்து நிற்கிறீங்க? அம்மா நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்காப்பா. நானும் ஒரு நல்ல செய்தியோடு தான் வந்திருக்கேன். உன் கடுதாசியை படித்த நாள்லேருந்தே பாவம் புள்ள இப்படி கஷ்டப்படுறானேங்கிறது மனசை உறுத்திக்கிட்டே இருந்தது. சரி வீட்டை ஒத்தி வச்சு தங்கப்பத்திர திட்டத்திலையாவது உனக்கு உத்தியோகம் வாங்கி கொடுத்தலான்னு முடிவு பண்ணி முந்தானத்து காலையில் வாசலில் இறங்கினேன். அந்த ஆண்டவனே போஸ்ட்மேன் ரூபத்தில் வந்து இந்தாங்க உங்கள் பிள்ளைக்கு சர்க்கார் உத்தியோகம் கிடைச்சிருச்சுன்னு ஆர்டரை கையில் கொடுத்த மாதிரி இருந்துச்சுப்பா. சரி நீ காலையில் சாமான் ஜட்டெல்லாம் எடுத்துக்கிட்டு ஊரில் எல்லாத்துக்கிட்டையும் இத்தனை நாளாக ஒத்தாசை பண்ணதுக்கு ரொம்ப நன்றின்னு சொல்லிட்டு நேராக வழங்கமான் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துரு. அப்போ நீங்கப்பா? நான் உனக்கு முன்னாலேயே வெள்ளனை போய் சுவாமி மலையில் அந்த முருகன் பாதத்தில் இந்த ஆர்டரை வச்சு பூஜை பண்ணி கும்பிட்டு நானும் நேராக வழங்கமான் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துடுறேன். சரிங்கப்பா. என்னப்பா? ஏன்பா நம்ம வீட்டு ரேடியோ போட்டி கூட உங்ககிட்ட ஒன்று கொடுத்து அனுப்பிச்சனே, அது எங்க? அங்கே பாடுதில்லப்பா, அது நம்ம ரேடியோ தான். நம்ம வீட்டு ரேடியோ அங்கே எதுக்கு போச்சு? இல்லைப்பா, அங்கே ஒரு பொண்ணு இருக்கு. பொண்ணு? எனக்கு கூட சமைச்சு போடுதுன்னு கடுதாசி எழுதிருந்தேன்ல, அந்த பொண்ணு தான்ப்பா. நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும்னு ஒரு பாட்டு இருக்குல்ல, இருக்கு. அந்த பாட்டு அந்த பொண்ணுக்கு ரொம்ப பிடிக்கும்ப்பா. அதனால பாட்டு போகிற நேரத்துக்குலாம் ரேடியோவை நீ வச்சுக்க, செய்தி போகிற நேரம் மட்டும் நான் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி நான் தான்ப்பா அந்த பொண்ணுகிட்ட கொடுத்தேன். இந்த நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டுங்கிற பாட்டு இருக்கு, ஆனால் அது பேச நினைக்கிறதெல்லாம் நீ பேச மாட்டியே. அப்பா நீங்க வேற. சரி நம்பர் வாமா. 16 ரூபா 50 காசு என் பையன்கிட்ட பிடுங்கிட்டு பட்னி போட்டால் நீ தானே? இல்லைப்பா, அன்னைக்கு ஒரு நாள் தான் அப்படி, இப்பெல்லாம் நல்லா தான் சமைச்சு கொடுக்குது. வயசு பொண்ணு இல்லை, அதனால வக்கனையை தான் சமைக்கும். சாப்பிடு. எப்போவுமே மத்தியான சாப்பாடு கொண்டு வரும்போது தானே ரெடியாக வச்சுட்டு போவா. இன்னைக்கு என்ன காலையிலே கொண்டு வந்து வச்சுட்டு போயிருக்கா? மதி மதி ஏய், என்ன டீ எடுத்து மூட்டாம கிடக்கு, கடை திறக்காம கிடக்கு? என்ன ஒரு மாதிரியா இருக்க? மேலுக்கு வைக்கலையா? உங்ககிட்ட 2 சந்தோஷமான விஷயம் சொல்லலான்னு வந்தேன். எனக்கு சர்க்காரில் வாத்தியார் வேலை கிடைச்சிருக்கு. எவ்வளோ நாள் ஆசை தெரியுமா? சரி, இன்னொரு சந்தோஷமான விஷயம் என்னன்னு சொல்லு பார்ப்போம். தெரியலையா? அங்க பாரு,
ரேடியா உனக்கு தான். கடைசி வரையும் அந்த பாட்டு போடவே இல்லைல்ல. இந்த ரேடியோவை நீயே வச்சுக்கோ, எனக்காக அந்த பாட்டு போடுவான். நீங்க வரவே மாட்டீங்களா? பார்க்கவே முடியாதா? என்ன அலுவ சத்தம் கேக்குது? இன்னைக்கு குருவிக்காரருக்கு 30க்கு படப்பு. படையலுக்கு உங்களை நாங்க சேர்ந்து தேடுறையா. கருவால தரு வெட்டி கரு கவலுக்க வச்சான். முக்கியமான விஷயம் உங்கள்கிட்ட சொல்லிட்டு போகலான்னு வந்தேன். எனக்கு சர்க்காரில் வாத்தியார் வேலை கிடச்சிருக்கு. நான் ஊரை விட்டு கிளம்புறேன். அண்ணே நான் அடுத்த கல்லுல 35 கல் வரைக்கும் நானே எழுந்திச்சேண்ணே. அதுக்கு மேலே எனக்கு என்ன தெரியலண்ணே. வந்து சொல்லி தரீங்களாண்ணே? நீங்கள் வந்து சொல்லித்தாங்கண்ணே. வாங்கண்ணே. போடா போடா. உங்களுக்கு சர்க்கார் வேலை கிடைச்சதை நினைச்சா சந்தோஷமா இருக்கு. பிள்ளைகளோட ஆர்வமாக இருக்கும்போது நீங்கள் ஊரை விட்டு போகிறது தான் சங்கடமா இருக்கு. அண்ணே ஊரை விட்டே போகிறீங்களாண்ணே? சொல்லுங்கண்ணே, ஊருக்கே போகிறீங்களாண்ணே? இல்லைப்பா, அண்ணன் ஒரு அவசர வேலையாக ஊருக்கு போகிறேன். போய்த்து ஒரு கிழமையில திரும்பி வந்துடுவேன். ஒரு கிழமையா? சரி, நல்லா திரும்பி வந்துருங்கண்ணே. நீங்கள் வர மாட்டீங்கண்ணே. எங்கள் சித்தப்பா எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்காரு. சித்தப்பா வாத்தியாரு ஒரு கிழமையில திரும்பி வந்துருவாராம். ஏ வர போலாம். நான் பலாட்டுல போகிறோமே. இந்த பசங்கள்கிட்ட நான் திரும்பி வரமாட்டேன்னு சொல்கிறது சங்கட்டமாக இருந்தது. அதான் சும்மா திரும்பி வந்துடுவேன்னு போய் சொன்னேன். இத்தனை நாள் எனக்கு ரொம்ப ஒத்தாசையாக இருந்தீங்க. ரொம்ப நன்றிங்க. நான் கிளம்புறேன். போய் எல்லாம் எடுத்து வைக்கணும். காசு கொடுக்குறவன்லாம் உங்களுக்கு சாமி ஆயிடுறான்ல. ஊடல் ஒருவனையே நம்பிடாதீங்க. ஏன்னா அவனும் ஒரு முதலாளி தான். வரட்டுங்களா? சாப்பிட வாங்க, 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 சாப்பிட வாங்க. என்ன மணி? என்ன சொல்லு. அண்ணே நீங்கள் தானே சொன்னீங்க எழுத படிக்க தெரியாத எங்கள் அம்மா அப்பாக்கெல்லாம் நீங்கள் தாண்டா சொல்லிக் கொடுக்கணுன்னு. நான் சொல்லி கொடுத்தேன்னா எங்கள் அம்மா தானே எழுதுனாங்க. இதை நல்லா இருக்கானே?
காவுக்கு கால் வாங்கணும்ப்பா. ஐயோ, அக்கினி குஞ்சொன்று கண்டேன் கண்டேன் எம்மாடி எம்மாடி. புடிங்கண்ணே. என்ன மணி? புடிங்கண்ணே சொல்றேன். மணி மணி கோணல் கோணலாக எழுதுறடா. 2 கோடி நோட்டில் எழுதினாத்தான் நேராக வரும்னு சொன்னீங்கல்லண்ணே. நீங்கள் தான் ஒரு கிழமையில திரும்பி வந்துருவீங்களே. வரும்போது எனக்கு ஒரு 2 கோடி நோட்டு வாங்கிட்டு வரீங்களாண்ணே? இன்னைக்கு வரைக்கும் இவங்க அண்ணன் வீட்டு படியும் மிதிக்கல, தண்ணியும் குடிக்கல. ஆனா அந்த ஆள் கிண்டல் அடிச்ச மாதிரி பத்திரம் எழுதுற பரதேசியத்தை இப்ப வரைக்கும் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். இப்ப நீ இந்த உத்தியோகத்துக்கு போக மாட்டேன்னு சொன்னேன்னு வை, கடைசி வரைக்கும் இந்த வீட்டில் இருக்கிற எல்லாருமே தரித்திரத்தோட தான் கண்ணை மூட வேண்டியிருக்கும். அதுக்கப்புறம் இஷ்டப்பா. யார் இது இந்நேரத்தில்? வாத்தியாரு. ஏ வாத்தியார, சர்க்கார் வேலை வந்துருச்சு, ஊருக்கு போனியா திரும்பி வந்துக்கிட்டு இருக்கிய? என்ன வாத்தியார, வண்டியை விட்டீங்களா? கஷ்டப்பட்டு கல்லை துட்டு கூலியாக வாங்கின காசுப்பா அது. நான் திரும்பி வருவேங்கிற நம்பிக்கையில் வரும்போது நோட்டு வாங்கிட்டு வாங்கினேன் அப்படின்னு கொடுத்த காசுப்பா. நான் திரும்பி போகலனா அந்த பிஞ்சு மனசோட ஏமாற்றம் என்னை வாழ்நாள் பூரா உறுத்திக்கிட்டே இருக்கும்ப்பா. பசியும் சோறு மட்டும்தான் உலகம் நினச்சி வாழ்ந்துட்டு இருந்தவங்க மனசில் படிப்பை விதைச்சதே நான் தானப்பா. இப்போ நானே அதை அழிச்சிட்டேனா அப்புறம் நான் படித்த படிப்புக்கு என்னப்பா அர்த்தம் இருக்கு? எனக்கு கிடைச்ச இந்த வாத்தியார் வேலையை பார்க்கறதுக்கு 1000 பேர் வருவாங்க. ஆனால் இந்த பசங்களுக்கெல்லாம் சொல்லிக் கொடுக்க யாருப்பா வருவா? பத்தாதுன்னா எதுவுமே பத்தாது தான். இப்போதைக்கு கிராம சேவாவிலேருந்து வர்ற சம்பளமே போதும்ப்பா. என் முடிவு தப்புன்னா சொல்லுங்கப்பா. அடுத்த பஸ்ஸிலே 2 பேரும் ஊருக்கு போயிடுவோம். பெத்தவன் ஏன் வைராக்கியத்தை விட வாழ்க்கை பூரா நிரந்தரமாகவும் கூடுதலாகவும் வர சம்பளத்தை விட இந்த செம்மண் புழுதியில் சிரமப்பட்டுக்கிட்டு சின்னஞ்சிறுசுகளை கரையத்துன்னு நினைக்கிறியே, உன் பரந்த மனசுக்கு முன்னால சர்க்கார் உத்தியோகம் தூசுடா. தம்பி, நீங்கள் ஊருக்கு போனதுக்கப்புறம் தபால்கார பொண்ணு உங்களுக்கு கடிதாசம் வந்திருக்குன்னு கொண்டு வந்துச்சு. எதுவும் அவசரமாக இருக்குமோன்னு படிக்க சொன்னேன். உங்களுக்கு வேலை கொடுத்த அமைப்பு சம்பளம் கொடுக்க முடியாத நிலையில் இருக்கான். அதனால் உங்களை வேலையை முடிச்சுக்கிட்டு வர சொல்லியிருக்காங்க. வந்த வேலையையும் விட்டுட்டு இந்த வேலையும் இல்லாமல் என்ன பண்ண போகிறீங்க? இப்போதைக்கு கிராம சேவாவிலேருந்து வர்ற சம்பளமே போதும்ப்பா. என்ன வாத்தியார கட்டளை எடுத்து கையில் வச்சுட்டு நிற்கிறிய? இந்த சூளையில் சின்ன குழந்தைங்கள்லேருந்து வயசான பெரியவங்க வரையும் செங்கல் இருக்கிறாங்க. ஆனால் நான் இத்தனை நாள் இங்கே இருந்தோம், ஒரு நாள் கூட கல் இருக்கணும்னு எனக்கு தோணதே கிடையாது. நான் படித்த படிப்பு தானே இங்கே இறங்கி கல் இருக்கக்கூடாதுங்கிற கர்வத்தை கொடுத்துருக்கு. இன்னையிலேருந்து நானும் கல் இருக்க போகிறேன். அதில் வர்ற பணம் எனக்கு பயன்படுத்தும். நான் படித்த படிப்பு இந்த பிள்ளைங்களுக்கெல்லாம் பயன்படுத்தும். அண்ணா நின்னுங்கண்ணா, எடுத்தோன்னு கட்டளையை கை வச்சிட முடியுமா? முதல்ல மண் இருங்க. இப்போ என்ன மண்ணு தானே குழைச்சிட்டா போகுது. இனிமே நான் உங்களுக்கு சொல்லி தரேன். இதை பிடிப்பா, இது தானே.
சட்டமடை எழுவ எல்லா வேலையும் போச்சே, பணத்துக்கு என்ன பண்ண போறோம்னு சேத்துல வந்து கால வைக்க வந்தியாயா? நீ படிச்ச பிள்ளை, நீ வந்து சேத்துல கால் வைக்க கூடாதியா? வாத்தியாரே, எவ்வளவு பெரிய காரியத்தை பண்ணிட்டு வந்து நிக்கிறீங்க. பிள்ளைகளுக்கு பாடத்தை மட்டும் சொல்லிக் கொடுங்க, உங்களுக்கு என்ன பண்றதுன்னு எங்களுக்கு தெரியும். ஏய், லாரிக்காரன் கிளம்பிட போறான்டா, ஓடி ஏது உளி வாங்கடா, ஓடுங்கடா. என்னண்ணே 3 ரூபா கொடுக்குறா? எப்போதும் கொடுக்குறாங்கடா, வச்சுக்க. இல்லண்ணே, ஒரு நட கல்லுக்கு 1 கருவானா கூட, 4 நட கல்லுக்கு நான் 1 4, 4 1, 4 5, 3 ரூபாய் கொடுத்துட்டு வச்சுக்கன்றா. அவ்வளோதான்டா வரும். இல்லண்ணே, நீயே கணக்கு சொல்ல. கணக்கு பார்த்து காலை கொடுத்துட்டு வண்டியாண்ணே. வாங்கடா போய் பிரிச்சுக்கலாம்.